எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிபி எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்குன்னா, டிபி கனெக்ட் பண்றது பார்க்க வேண்டியிருக்கு. மாடல் ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதோட சேர்ந்து கிளாஸ் பேஸ்ட் வியூஸ் எப்படி கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுலருந்து எப்படி ஒரு க்ரெட் ஆப்பரேஷன்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டோம்னா வேற என்ன பார்க்கலாம்? யூசர் ஆத்தென்டிகேஷன், யூசர் ஆத்தரைசேஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா, ஓரளவு நம்ம ஜாங்கோவுக்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். செஷன் நெறைய ஜாங்கோ வந்து ரொம்ப பெரிய ஏரியா. செஷன் மேனேஜ்மென்ட் இருக்கும். இன்னும் இதில ரெஸ்ட் கொண்டு வரலாம். அது தனியாவே டிஸ்கஸ் பண்ணலாம். ரெஸ்ட் கொண்டு வர்றது. சரியா? நீங்க இந்த ஃபுல் ஃப்ளோவ நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டுமே போதுமானது. எப்படி இத பண்றது அப்படிங்கிற ஃப்ளோவ புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, அத வச்சுட்டு மீதி எல்லாம் பண்ணிறலாம். அதுலயும் எப்படி சொல்றதுன்னா, பண்ண தான் அ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னா அத வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க எவ்வளோ பெரிய பில்டிங் வேணாலும் கட்டலாம். சரியா? அப்போ நீங்க வந்து இத பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்டுமே இப்ப நீங்க ஜாங்கோல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே முன்ன குறைஞ்சது 3 வருஷம், 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருப்பாங்க. சரியா? அதனால பொறுமையா பண்ணுங்க. நான் இப்ப என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். நேத்து பண்ணது பாதியில இருக்குல்ல, அத திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் சொல்லிட்டு, ஏன்னா பாதியில இருந்தது சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. அதனால திரும்ப முதல்ல இருந்து கொஞ்சம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் போப்போறேன். நேத்து செகண்ட் ஹாஃப்ல பண்ணது. ஃபர்ஸ்ட் பண்ணது இல்ல. செகண்ட் ஹாஃப் நம்ம வந்து மாடல்ஸ் டிபி பார்த்தோமா? அது. இப்ப நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இப்ப நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்டின்னா, மாடல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த மாடல்ஸ் பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். கரெக்ட்டா? நீங்க டிபியோட கனெக்ட் பண்றீங்கன்னா, டிபியோட கனெக்ட் பண்றதுக்கு ஜாங்கோல இருக்கிற ஒரு அப்ரோச் வந்து ஜாங்கோவோட கனெக்ட் பண்றதுக்கு இருக்கிற அப்ரோச் வந்து மாடல்ஸ் அப்படிங்கிறது. இதான் நம்ம பேசியிருந்தோம். கரெக்ட்டா? அதுல எப்படி டிபி கனெக்ட் பண்றது? இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கறது? அதுக்கப்புறம் எப்படி இன்ஜின் நேம் குடுக்கறது? இந்த மாரியான விஷயம்லாம் பார்த்து வச்சிருந்தோம். கரெக்ட்டா? இப்ப நம்ம அதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அவ்வளோதான். நான் முதல்ல இருந்து பண்ண போறேன். சரியா? இப்போ நேத்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு இஆர்பி மாரி பண்ணுவோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமா? மாடல்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். இப்ப நீங்களும் பேரலலா பண்ணணும்னாலும் பண்ணுங்க. சிடி, ஜாங்கோ இல்ல நேத்து பண்ணது உங்ககிட்ட இருந்ததுன்னா வச்சுருங்க. ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டருக்கு போயிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட். இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு ரிசல்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். சரியா? மாடல்ஸ் டெமோவா ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோமா நேத்து? மாடல்ஸ் டெமோ. இதான் என்னோட ப்ராஜெக்ட் நேம். நான் இன்னைக்கு கத்துக்க போறது மாடல்ஸ் டெமோ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ சிடி மாடல்ஸ் டெமோ அதுக்கு போயாச்சு. இப்போ இங்க போய் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ண போறேன். இந்த அப்ளிகேஷன்ல என்ன பண்ண போறேன்? இந்த அப்ளிகேஷன்ல எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டிபி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிள இங்க கொண்டு வந்து சேர்க்க போறேன். இதான் பண்ண போறேன். அப்ப இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கலாமா? அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? பைதான் 3 இப்போ உங்களுக்கு தெரியுதா? பண்ண இதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு உங்க மைண்ட்லயே ஓடும். பைதான் 3 manage.py ஸ்டார்ட் ஆப் அப்ளிகேஷனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோ. நான் எம்ப்ளாயி ஆப் அப்படின்னு பேர் வச்சுக்கிடுறேன். எம்ப் ஆப். நான் வந்து ஒரு எம்ப்ளாயி அப்ளிகேஷன் ஒன்று பண்ண போறேன். எம்ப் ஆப். மாடல்ஸ் டெமோல எம்ப் ஆப்னு ஒன்று பண்ண போறேன். இது வரைக்கும் பண்ணிட்டேன். இதெல்லாம் நம்ம நேத்தே பண்ணியிருந்தோம். வேற பேர் தான் வச்சிருந்தோம் அவ்வளவுதான். கரெக்டா? இப்போ நான் என்னோட டாக்குமெண்ட்ஸ், ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ், மாடல்ஸ் டெமோ இதுக்கெல்லாம் போயிட்டேன். மாடல்ஸ் டெமோக்கு போயாச்சு. இங்க போயிட்டு மாடல்ஸ்.py ஃபைல் எங்க இருக்குன்னு தேட போறேன். மாடல்ஸ்.py ஃபைல் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேட போறேன். கரெக்டா? உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கோங்க. இதுல போயிட்டு மாடல்ஸ்.py ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. எம்ப்ளாயி ஆப். அவ்வளோதான். இப்போ மாடல்ஸ்.py ஃபைலை ஓப்பன் பண்ணி இது எங்க இருக்கு? மாடல்ஸ்.py ஃபைல் காணவே எனக்கு. இது இருக்கு. அதை ஓப்பன் பண்ணிட்டேன்னா மாடல்ஸ்.py ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் தான் இந்த மாடல்ஸ்.py தான் எனக்கு எதுக்கு உதவ போகுது? எனக்கு டேட்டா பேஸில் எனக்கு என்ன டேபிள் வேணுமோ
அந்த டேபிளை கிரியேட் பண்றதுக்கு உதவ போகுது. இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிற ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்ல இன்னும் டிபி நம்ம கனெக்ட் பண்ணல. நம்ம views.py ஃபைல்ல இருந்து டெம்ப்ளேட்டுக்கு டேட்டாவை அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட views.py இந்த இந்த கற்பனைக்கு வந்துருங்க. நம்மளோட views.py ஃபைல் இருக்கு. அந்த views.pyக்கு views.py தான் வந்து HTML என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த views.pyக்கு டிபியை கனெக்ட் பண்ண போறேன். அப்போ டிபி எங்க போகும், views.pyக்கு போகும். views.py எங்க போகும், டெம்ப்ளேட்டுக்கு போகும். அப்போ மாடல் வியூ டெம்ப்ளேட் நமக்கு கிடைச்சிருமா, மாடல் வியூ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கிடைச்சிருமா? இதான் ஜாங்கோ நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? இதுதான் நம்மளோட கோர் ஐடியா, இன்னைக்கு நம்ம பண்ண போற ஐடியா. அதுக்கு அப்போ டிபியோட கனெக்ட் பண்றதுக்கு இப்போ பைத்தான் ஒரு தனி என்டிட்டி, டிபி ஒரு தனி என்டிட்டி, இப்படிதான் நேற்று பேசி வச்சிருந்தோம். அப்போ இந்த பைத்தானையும் டிபியையும் கனெக்ட் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் முதல்ல உட்காந்து பேசணும்ல. பைத்தான் போய் வா டிபி, நான் வந்து இந்த விஷயம்லாம் உன்கிட்ட செய்யலாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு டேட்டாபேஸ் கிட்ட போய் பைத்தான் போய் சொல்லணும்ல. கரெக்ட் தானே? அப்போ தானே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன், ஒரு நெகோசியேஷன் இருந்தால் தானே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய முடியும். அவங்க ரெண்டு பேரும் பேசணும்ல. அந்த பேசுகிற இடம் தான் இந்த மாடல்ஸ்.py ஃபைல். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நேற்று மாடல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டாக? மாடல்ஸ்.மாடல்ங்கிறது ஒரு பேரண்ட் கிளாஸுங்க. அதில் என்னென்ன ஃபீல்டுலாம் இருக்குன்னு பார்த்தோம். அவங்க முருகன் கூட கேட்டாங்கல்ல, நீங்கள் இதில் டேட் ஃபீல்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்த ஸ்டோரி தான். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம், எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் எந்த கிளாஸோட சப் கிளாஸ், மாடல்ஸ்.மாடலோட சப் கிளாஸ் சைல்டு. அப்போ மாடல்ஸ்.மாடலோட சைல்டு கிளாஸ் அப்படின்னா இன்னெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம்? இன்னெரிட்டன்ஸுங்கிறது an object of one class behaving as an object of another class. ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும். அதுதான் இன்னெரிட்டன்ஸ்னு படித்தோம். அப்போ சைல்டு கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னா அது பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகி பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஃபீல்ட்ஸ், பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணும். இதுதான் இன்னெரிட்டன்ஸ் நம்ம படித்தது. அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ண போகிறோம்? இந்த மாடல்ஸில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபீல்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எம்ப்ளாய்க்கு பேசிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுக்க போகிறேன், எம்ப்ளாயி நம்பர்னு ஒன்று வச்சுக்க போகிறேன். எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட், இதை தான் நேற்று பார்த்தோம் நம்ம. அவங்க சங்கர் வந்து என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னங்கிறது நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக? இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. எம்ப்ளாயி நேம் ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட், பேர் தானே, அதனால கேரக்டர் ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த கேரக்டர் ஃபீல்டுக்கு மேக்ஸிமம் லென்த் நேற்று 20 ஏதோ வச்சுருந்தோம். நேற்று பண்ணது தான், ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுறேன். நேற்று பண்ணது உங்களுக்கு ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க அதை அப்படியே ரெஃபர் பண்ணிகிட்டே வாங்க. எம்ப்ளாயி சேலரி வச்சுக்கலாமா? எம்ப்ளாயி சேலரி ஈக்குவல்ஸ் டு மாடல்ஸ் டாட் சேலரி ஒன்று ஃப்ளோட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ளோட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது, நான் சும்மா இன்டீஜர் ஃபீல்டே வச்சுக்கிறேன். சேலரி இன்டீஜர்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. எம்ப்ளாயி அட்ரஸ் திரும்ப இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு 50 கேரக்டர் 100 கேரக்டர் ஏதாவது கொடுத்து வச்சுக்கலாம். அட்ரஸ் பெருசாக இருக்குங்கிறதுனால ஒரு 100 கேரக்டர் கொடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அப்போ இது 4 என்னது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாடல்ஸில் நீங்கள் நான் எழுதுகிற இந்த 4 ஃபீல்டும் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற டேபிளில் இருக்க போகுது. இப்போ டிபி இந்த மாடல்ஸ் என்ன சொல்லுது, நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், இந்த கிளாஸில் எனக்கு 4 ஃபீல்டு இருக்குது, இந்த 4 ஃபீல்டும் வச்சு எனக்கு ஒரு டேபிள் கொடு அப்படின்னு. இப்போ பைத்தான் தானே போய் பேசணும், டிபி போய் பேசணும்ல. டிபி எனக்கு ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு பேசணும்ல. அந்த பேசுகிற இடம் இதுதான். அப்போ டிபி என்ன கேட்கும், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்ல. அப்போ பைத்தான் சொல்லும், எனக்கு வந்து இன்டீஜரில் ஒரு நம்பர், நேம் வைக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் ஃபீல்டு, சேலரி வைக்கிறதுக்கு ஒரு இன்டீஜர் ஃபீல்டு, அட்ரஸ் வைக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் ஃபீல்டு, இந்த 4ஐயும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா அப்படின்னு இப்போ டிபிட்ட போய் கேட்கும். அவ்வளோதான் இப்போ நடக்க போகுது. அப்போ டிபிட்ட போய் கேட்கும்னா இப்படி எழுதி சேவ் பண்ணிட்டாலே டிபிட்ட போய் கேட்டுருமா அப்படின்னா இல்லை, அதை திரும்ப பைத்தானை கேட்க வைக்கணும். அப்போ பைத்தானை கேட்க வைக்கிறது யாரு, நம்ம தான் போய் இதை பண்ணணும். என்ன பண்ணுறது, இப்போ நம்ம எங்கே இருக்கோம், மாடல்ஸ் டெமோவில் இருக்கோமா? மாடல்ஸ் டெமோவில் இருந்து அப்போ முதல்ல இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் கடைசியாக என்ன பண்ணியிருந்தோம்னா, இப்போ இது நம்மளோட அப்ளிகேஷன் தானே, இந்த அப்ளிகேஷனை போய் செட்டிங்ஸில் போய் வைக்கணும். கரெக்டாக? இப்போ மாடல்ஸ் டெமோன்னு இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் தான் போய் டிபிட்ட பேச போகுது. அப்போ இந்த அப்ளிகேஷன் டிபிட்ட பேச போகுதுங்கிறது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு முதல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிடணும்ல. எப்போ நான் அப்ளிகேஷன் ரெடி பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் கிட்ட போய் இப்படி ஒரு அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன்,
அப்படிங்கிறத சொல்லிடணும்ல. அதை பண்ணுங்க, நானும் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. இன்ஸ்டால்ட் ஆப்ல போய் வச்சிடலாமா? என்ன பேர் வச்சிருக்கோம் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு? அப்ளிகேஷன் நேம் எம்ப் ஆப் அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த நேம் இங்க ஆட் பண்ணி விட்டுறலாமா? எம்ப் ஆப் ஆட் பண்ணி விட்டாச்சு. சரி, நீங்களும் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா? எம்ப் ஆப் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்மளோட இதை போய் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி ஒரு ஆப் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஆப்ல இருக்கிற models.py போய் டிபி கிட்ட போய் ரெக்வெஸ்ட் வைக்க போகுது. எனக்கு இப்படி ஒரு டேபிள் வேணும்பா அப்படின்னு ரெக்வெஸ்ட் வைக்க போகுது. சரி, அதை எப்படி வைக்கிறது? ரொம்ப ஈஸி. அதுக்கு என்ன ஒரு கமாண்ட் வச்சிருப்பீங்க, அதை சொல்லுங்க, நானும் பண்ணிடுறேன் அப்படி தானே சொல்ல போறீங்க? ஆமா, அதுக்கான கமாண்ட் என்ன தெரியுமா? பைத்தான் 3 manage.py. ஆமா, டிபி ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் வந்தாலே manage.py வந்துடணும்ல. manage.py மேக் மைக்ரேஷன். அவ்வளோதான், மேக் மைக்ரேஷன்ஸ். அவ்வளோதாங்க. மைக்ரேஷன்ஸ் ஃபார் எம்ப் ஆப் அப்படின்னு வந்துருச்சா? கிரியேட் மாடல் எம்ப்ளாயின்னு வந்துருச்சா? இந்த எம்ப்ளாயி எந்த எம்ப்ளாயி? நீங்கள் இங்கே கொடுத்துருக்குற கிளாஸ் நேம். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகும், எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மைக்ரேட் பண்ணுன்னு சொல்கிறோம். எனக்கு வந்து மேக் மைக்ரேஷன்ஸ், நான் என்னோட கிளாஸ் ஃபீல்டாக வச்சிருக்கிறதெல்லாம் வச்சுட்டு எனக்கு ஒரு டிபி ரெடி பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் தெரியுமா? சரி, இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ பைத்தான் 3 manage.py மேக் மைக்ரேஷன்ஸ்னு கொடுத்துட்டீங்க. இப்போ நம்ம கிட்ட இந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை அப்ளிகேஷன் இருக்கு? எம்ப் ஆப் அப்படின்னு ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தா என்ன நடக்கும்? நிறைய அப்ளிகேஷன் இருந்தா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் டேபிள் தேவைப்படும்ல. இப்போ இந்த models.pyங்கிறது எங்க இருக்கு? இந்த models.pyங்கிறது அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கு, கரெக்டா? அதை தான் எடுத்து நீங்க எடிட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரியான நேரத்தில் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மேக் மைக்ரேஷன்ஸ்க்கு பக்கத்தில் அந்த அப்ளிகேஷன் நேமே எழுதுவாங்க. இப்போ நமக்கு ஒரு ஆப் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்படி நிறைய ஆப் இருந்துச்சுன்னா அந்த எந்த அப்ளிகேஷனுக்கு இந்த மேக் மைக்ரேஷன் உங்களுக்கு டேபிள் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத எழுதுவாங்க. இப்போதைக்கு நமக்கு ஒன்று தான் இருக்குது, அதனால நோ சேஞ்சஸ் டிடெக்டட்னு வந்துருச்சு. புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? சரி, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இது வரைக்கும் சொன்னதில் நான் எதுவும் இதெல்லாம் நேற்று நம்ம பண்ணது தான், அதனால நான் அப்படியே அந்த ஃப்ளோ அப்படியே கொண்டு போயிட்டேன். இல்லையே, நாங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியல, நாங்கள் பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை, எனக்கு இன்னும் புரியல அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? பைத்தான் 3 manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் நோ சேஞ்சஸ் டிடெக்டட். நோ சேஞ்சஸ் டிடெக்டட்னு வருதா? கிரியேட் மாடல் எம்ப்ளாயி இப்படி வரலையா? மைக்ரேஷன்ஸ் ஃபார் எம்ப் ஆப் அப்படின்னு கொடுத்து இப்படி வரலையா? அப்படின்னா இந்த எம்ப் ஆப்புங்கிறத சேர்த்து கொடுத்துப்பாங்க. இப்படி வரணும், இந்த ரிசல்ட் வந்து இப்படி வரணும். மைக்ரேஷன்ஸ் ஃபார் எம்ப் ஆப், நீங்கள் என்ன ஆப் கொடுத்துருக்கீங்களோ அப்படி வரணும். அப்படி வரலைன்னா ஏதோ ஒன்று சேவ் பண்ணாமல் பண்ணுறீங்க. அந்த டேபிள், அந்த models.py ஃபைலெல்லாம் சேவ் பண்ணிங்களாங்கிறது பாருங்கள். ஏன்னா அது இனிஷியலாக எம்டியாக இருந்திருக்கும். அதை சேவ் பண்ணி நீங்கள் இந்த மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுக்குறீங்களாங்கிறது பாருங்கள். எல்லாருக்குமே இந்த ரிசல்ட் வந்துருச்சா? கிரியேட் மாடல் எம்ப்ளாயி வரைக்கும் வந்துருச்சா? எஸ். யாருக்கும் வராமல் இருக்கு? இந்த மாதிரியான ரிசல்ட் வராமல் இருக்கா? மைக்ரேஷன்ஸ் ஃபார் எம்ப் ஆப். இப்போ மைக்ரேஷன்ங்கிறது என்னது? என்னோட பைத்தான் கோடு, இப்போ எனக்கு இப்படி ஒரு பைத்தான் நீட் இருக்கு, நீ இதை மைக்ரேட்னா இடம் பெயர்றது தானே. இதை இடம் மாற்றி டிபியில் ஒரு டேபிளாக கிரியேட் பண்ணி தருவியா அப்படின்னு பைத்தான் போய் டிபிட்ட கேட்குற ஒரு இடம் தான் மேக் மைக்ரேஷன்ஸ். அடுத்து மைக்ரேட்னு ஒன்று படிப்போம், அதையும் சொல்கிறேன். இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ மேக் மைக்ரேஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன இப்போ மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது சொல்கிறேன். இந்த மேக் மைக்ரேஷன் கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும் தெரியுமா? மைக்ரேட் அப்படின்னு சொல்லணும். மேக் மைக்ரேஷன்ஸ்னா ரெடியாக இருப்பா, எனக்கு இப்படி ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அப்படி கிரியேட் பண்ணும்போது எம்ப்ளாய்க்கும் சேர்த்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு டிபி நம்மக்கிட்ட சொல்லும். டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன், அப்போ எம்ப்ளாயி டேபிளைக்கும் சேர்த்து நான் கிரியேட் பண்ணிடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு டேபிள் தானே கேட்டிருக்கோம், நம்ம ஒரே ஒரு டேபிள் தான் கேட்டிருக்கோம். அப்போ நம்ம கேட்ட ஒரே ஒரு டேபிளை தானே அது கிரியேட் பண்ணி கொடுக்கணும்.
நான் உங்ககிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்? நீங்க மேக் மைக்ரேஷன் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மேக் மைக்ரேஷன்ஸ்னா இப்போ டிபிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு டேபிள் வேணும்னு நம்ம சொல்றோம். உடனே டிபி இப்படி எடுத்து வச்சுக்கிறது. ஓகே, நான் வந்து எம்ப்ளாயின்னு ஒரு மாடலுக்கு டிபி டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு டேட்டாபேஸ் புரிஞ்சு வச்சுக்கிறது. இப்போ டேட்டாபேஸ்ட போய் எனக்கு டேபிள் கிரியேட் பண்ணுன்னு சொன்னா டேட்டாபேஸ் என்ன பண்ணும்? அது கிரியேட் பண்ற மற்ற டேபிள்ஸோட சேர்ந்து எம்ப்ளாய்க்கும் டேபிள் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதாவது உங்களோட நீங்க என்ன ஆப் வச்சிருக்கீங்க, எம்ப் ஆப்னு ஒன்று வச்சிருக்கீங்களா? இந்த எம்ப் ஆப்புக்கும் டேபிள் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லை இதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? எனக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம் இருக்குன்னா, நான் கேட்டிருக்கிற டேபிள் மட்டும்தான் கிரியேட் ஆகணும் டிபில அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஆனா சொல்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, மற்ற டேபிள் எல்லாம் கிரியேட் ஆகும்போது அதோட சேர்ந்து எம்ப்ளாய்க்கும் டேபிள் கிரியேட் ஆயிரும் அப்படின்னு ட்ரெயினர் சொல்றாரு. அப்போ ட்ரெயினர் கரெக்டா தான் சொல்றாரா? இல்ல இதுல அண்டர்ஸ்டாண்டிங்ல என்கிட்ட எதுவும் மிஸ்டேக் இருக்கா? இல்ல ட்ரெயினர் சைடுல இதுல எதுவும் நான் டவுட் கேட்கணுமா? அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட இருக்கு. இந்த கேள்வி நியாயம்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? பதில் விட்டுருங்க, அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த கேள்வி கரெக்டா? மேக் மைக்ரேஷன்ஸ் ப்ளூரல் சின்ன டிப் அதுல இருந்து எடுத்து காமிக்கிறார். மேக் மைக்ரேஷன்ஸ் தானே போட்டிருக்கீங்க, அது ப்ளூரல் தானே, அப்போ நிறைய தானே நடக்கணும். so many tables created along with emp app. ஆமா, நிறைய டேபிள் கிரியேட் ஆகும். அப்ப அடுத்து என்ன கேள்வி? அப்போ நிறைய டேபிள் எதுக்குங்க? நிறைய டிபில நிறைய ஆபரேஷன்ஸ் நடக்குமா? ஆமா, டிபில நிறைய ஆபரேஷன்ஸ் நடக்கும். இப்போ மேக் மைக்ரேஷன்ஸ்னு கொடுத்த உடனே நிறைய டேட்டாபேஸ்ல நிறைய நடக்கும். எதுக்குங்க நிறைய நடக்குது அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஜாங்கோ ரிலேட்டட் டாஸ்க்லாம் உள்ள நிறைய இருக்கும். உள்ள ஜாங்கோ நீங்க ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து அட்மின் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, ஆத்தென்டிகேஷன்லாம் செட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய செஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு செட் பண்ணுவாங்க. அப்போ அது எல்லாத்துக்குமே டிபி ரெடியா இருக்கணும். இப்போ எப்படி, இப்போ நம்ம ஒரு சின்ன அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், இந்த அப்ளிகேஷன்ல 3-4 யூசர் ஒரே டைம்ல லாகின் பண்ண முடியுமா? ஒரே யூசர் 2-3 மிஷின்ல இருந்து லாகின் பண்ண முடியுமா? இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ ஜிமெயில் யூஸ் பண்றோம், ஜிமெயில் ஆப்பும் யூஸ் பண்றோம், டெஸ்க்டாப்லயும் ஃபயர்பாக்ஸ்ல போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா, அப்போ இது எல்லாமே டிபியோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ ஜிமெயிலில் இருக்கிற சென்ட் ஐட்டம்ஸ் வந்து டிபி ஆப்லேயும் இருக்கும், ப்ரௌசர்லேயும் காமிக்கிறதுல. அப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும். அப்போ வெறுமனே நம்ம தேடுற ஒரே ஒரு டேபிள் மட்டும் கிரியேட் ஆகும் இப்போ மேக் மைக்ரேஷன்ஸ்க்கு பிறகு அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. உள்ள நிறைய நடக்கும். அப்போ அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும் காமிக்கிறேன். அதுக்கான அடுத்த ஸ்டெப் பைத்தான் 3. முதல்ல மேக் மைக்ரேஷன்ஸ்னா ரெடியா இருக்கிறது. இப்போ பைத்தான் 3 manage.py முதல்ல மேக் மைக்ரேஷன்ஸ் ரெடி, இப்போ மைக்ரேட், அவ்வளவுதான். எவ்வளவு நடக்குது பாருங்க, ரன்னிங் மைக்ரேஷன்ஸ். என்னென்ன மைக்ரேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு காமிக்குதா? இதுல கடைசியா நம்மளோடது எம்ப் ஆப் இருக்கா? இந்த இருக்கா அந்த இடத்துல எம்ப் ஆப் 0.001 இனிஷியல். ஓகே, மீதி எல்லாம் பாருங்க, மீதிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. மீதி இந்த கண்டென்ட் டைப்ஸ்னா என்ன நமக்கு தெரியாது, ஆத்னா என்ன, ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேஷன் அதை பத்தி, அட்மின் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, செஷன்ஸ் இதெல்லாம் தான் நான் சொன்னேன். அப்போ இப்போ நீங்க கொடுக்க வேண்டிய கமாண்ட் என்ன? பைத்தான் 3 manage.py migrate. சரி, இப்போ என்ன கேள்வி கேட்கலாம்? இப்போ இதுல இருந்து என்ன கேள்வி கேட்கலாம் தெரியுமா? நீங்க கிரியேட் டேபிள்னு ஒன்று சொன்னீங்க, அதுக்கு ஒரு டேபிளை அது நீங்க இங்க கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும்னு சொன்னீங்க. அது கிரியேட் ஆயிருமா ஆகாதா? இப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா கிரியேட் ஆயிரும். எப்படி கன்ஃபார்ம் பண்றது? சும்மா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது நெசசரி ஸ்டெப் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கலாம். பைத்தான் 3 manage.py அப்படி கொடுத்துட்டு நீங்க எஸ்கியூஎல், இப்போ அதுக்கான கமாண்ட் சொல்றேன், எஸ்கியூஎல் மைக்ரேட்னு கொடுத்துட்டு இங்க உங்களோட பேர் என்ன போட்டிருக்கு, எம்பேப் 0.001 இதான் அது வச்சிருக்கிற பேரு, அந்த பேரை கொடுத்து பாருங்க, எம்பேப் ஸ்பேஸ் 0.001 இப்படி கொடுத்து பாருங்க. இப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா அங்க எப்படி டேபிள் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத காட்டும். கிரியேட் மாடல் எம்ப்ளாயி அப்போ பார்த்தோமா, அதுக்கு எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுது? உங்களோட அப்ளிகேஷன் நேம் அண்டர்ஸ்கோர் நீங்க வச்சிருக்கிற கிளாஸ் நேம் அந்த எம்ப்ளாயி எடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஐடி, இதை தான் நேற்று உங்ககிட்ட சொன்னேன், இது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருங்க இந்த ஐடி அப்படிங்கிறது. நாட் நல் பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட், அதுவாகவே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நீங்கள் கொடுத்துருக்கிறது எம்ப்ளாயி நம்பர் இன்டீஜர், எம்ப்ளாயி நேம்
கேரக்டர் 20 எழுத்து, எம்ப்ளாயி சேலரி இன்டீஜர், எம்ப்ளாயி அட்ரஸ் வேர்க்கர். அப்போ இந்த கிரியேட் டேபிள் queryயே நம்ம எழுதல, கொடுத்து அதுவே கமிட் கொடுத்துருச்சு. இப்படிதான் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. இவ்வளவு டேபிள்ஸும் நமக்காக கிரியேட் ஆயிடுச்சு. புரியுதா? அப்போ ஏன் மைக்ரேட் கொடுக்குறோம்? மைக்ரேட் கொடுக்கும்போது தான் நமக்கான டேபிள்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ மேக் மைக்ரேஷன்ஸ் ஏன் கொடுக்குறோம்? அப்போ முதல்ல ரெடி பண்ணி வைக்கிறோம். அது டிபிக்கும் பைத்தானுக்கும் இடையில நடக்கிற கான்வர்சேஷன். அதில் டிபியை ரெடியாக இருக்க சொல்கிறோம். மைக்ரேட்டுன்னு சொன்ன உடனே டிபி ஜாங்கோவுக்கு என்னென்னலாம் டேபிள்ஸ் வேணுமோ அந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு தேவையான டேபிளையும் அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. இது இங்கே வந்து ஒரு நிமிஷம் நிறுத்துவோம். இது வரைக்கும் பண்ணதை எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுதா? இது வரைக்கும் பண்ணது எல்லாருக்கும் புரியுதா? அவ்வளோதாங்க. அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடாக போயிடலாம். அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசிப்போமே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? பண்ணினதை அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பைத்தான் போய் எனக்கு இப்படி ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு டேபிள் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம். சரிப்பா, மைக்ரேட் பண்ணிடு அப்படின்னா நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற பைத்தான் கிளாஸ் எம்ப்ளாயிங்கிற கிளாஸ் டேபிளாக மைக்ரேட் ஆயிடுச்சு. மைக்ரேட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு டேபிள் மைக்ரேட் ஆயிடுச்சு. என்னோட அப்ளிகேஷனுக்கு கரெக்டாக அது மைக்ரேட் ரெடி. இப்போ டேபிள் ரெடி. நம்ம போய் ஒரு டேபிள் கேட்டோம், அந்த டேபிள் ரெடி. இந்த டேபிள் இருக்கு, இந்த டேபிளை தான் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறது இப்போ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு நம்ம சொல்லணுமா வேண்டாமா? டேபிளை கிரியேட் பண்ண சொன்னோம், ஆனால் டேபிளை எங்கேயாவது அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமா? அப்போ அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை வியூஸ் டாட் பை கூட சேர்த்து விட்டு அந்த வியூஸ் டாட் பையை டெம்ப்ளேட் கூட சேர்த்து விட்டு இவ்வளோ வேலை மீதி இருக்கு. கரெக்டா? அப்போ இப்போ என்ன பண்ணணும்? நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு அட்மின் இருப்பார்ல. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு டேபிள் சேர்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அவர் செஞ்சு வச்சுட்டாரு. அதை நம்ம வீட்டோட கான்ட்ராக்டர்கிட்ட கதவுலாம் செஞ்சுட்டாங்க, அதை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கணும்ல. அப்போ நமக்கு கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி நமக்கு ஒரு கான்ட்ராக்டர் ஒரு அட்மின் இருப்பார். அந்த அட்மின்கிட்ட போய் எம்ப்ளாயி டேபிள் இருக்கு, அந்த எம்ப்ளாயி டேபிளை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? ஆனா பிரச்சனை என்ன? எம்ப்ளாயி டேபிள்ங்கிறவரு எஸ்கியூஎல் ஃபார்மேட்ல இருக்காரு. நம்மளோட ப்ராஜெக்ட் அட்மினுக்கு பைத்தான் தான் தெரியும். அப்ப எனக்கு பைத்தான் தான் தெரியும். நீங்க யாரையாவது எஸ்கியூஎல் மை எஸ்கியூஎல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நாளைக்கு ப்ராஜெக்ட்டுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியாது அப்படின்னு இவர் சொல்லிடுவார்ல. அப்போ இவர்கிட்ட போய் எப்படி பேசணும்? இவருக்கு புரியுற மாதிரி பேசணும். நம்மளோட அட்மின் கிட்ட போய், நம்மளோட ப்ராஜெக்ட் அட்மின்கிட்ட போய், ஆமா சார், நமக்கு ஒரு எஸ்கியூஎல் டேபிள் தேவைப்படுது, நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் நடந்துரும்னு பயப்படாதீங்க, அந்த எஸ்கியூஎல் டேபிளை பார்த்துக்கிடுறதுக்கு நம்ம கிட்ட எம்ப்ளாயின்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம கிட்ட ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் இருக்கு இந்த இடத்துல, அந்த எம்ப்ளாயி கிளாஸ் மூலமா அவர் பைத்தானுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் உள்ள கொண்டு வருவோம், நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் ஆயிராது அப்படின்னு நம்மளோட அட்மின் கிட்ட போய் சொல்லணும். அப்போ அட்மின் என்ன பண்ணுவாரு? இந்த எம்ப்ளாயி கிளாஸை தான் பிடிப்பார். நாளைக்கு அந்த டேபிள்ஸ் உள்ள அந்த வீட்டுக்குள்ள வந்ததுனால எதுவும் பிரச்சனை அப்படின்னா இந்த எம்ப்ளாயி கிளாஸ் தான் பிடிப்பாரு. ஏன்? இந்த எம்ப்ளாயி கிளாஸ் தான் அட்மினோட கண்ட்ரோல்ல இருக்கு. எஸ்கியூஎல் எனக்கு தெரியாது சார், நீங்க பைத்தான், நான் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். கரெக்டா? அப்போ நம்ம இப்போ போய் நம்மளோட அட்மினை போய் பார்க்கணும். அப்போ அட்மினை போய் எப்படி பார்க்கறது? எங்கேயாவது போய் இந்த இருக்காரு அட்மின் டாட் பை. நம்மளோட அப்ளிகேஷன்ல அட்மின் டாட் பை இருக்காரா? இந்த அட்மின் டாட் பை கிட்ட போய் நாங்க ப்ராஜெக்ட் பண்றோம், எங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டிபி தேவைப்படுது, எங்களோட இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு டிபி தேவைப்படுது அப்படின்னு சொல்லணும். அவங்களே நமக்கு வசதியா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க, ரிஜிஸ்டர் யுவர் மாடல்ஸ் ஹியர் அப்படின்னு. இப்போ மாடல்ஸை போய் சொல்லணும். மாடல்ஸ் எங்க இருக்கு? மாடல்ஸ் டாட் பை இங்க இருக்கு. கரெக்டா? இங்கே எம்ப்ளாயி இருக்கு. இந்த எம்ப்ளாயி தான் நமக்கு தேவையான டேபிள் இருக்கு. இதை நான் அட்மின் டாட் பை கிட்ட சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பண்ண வேண்டியது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். எங்கேருந்து? எங்கேருந்துன்னு கேட்கணும்ல. ஃப்ரம் எம்ப்ளாயி ஆப். எம்ப்ளாயி ஆப்பில் என்ன இருக்கு? என்னோட மாடல்ஸ் இருக்கு. அந்த மாடல்ஸ்லேருந்து எதை யூஸ் பண்ண போகிறேன்? எம்ப்ளாயியை யூஸ் பண்ண போகிறேன். இந்த லைன் புரியுதா? இந்த லைன் புரியுதுன்னா இதை பண்ணிடுங்க. இதுதான் இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை. இதை பண்ணிடுங்க.
உங்களோட admin.py admin.py எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன்ல இருக்கும். அங்க போயிட்டு உங்களோட டிபிக்கான மாடலை ஆட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் இப்போ பண்ண வேண்டிய வேலை. அட்மின்ட்ட என்னோட அப்ளிகேஷன் அட்மின்ட்ட போய் டிபிக்கான மாடல் எதுன்னு சொல்லணும். இவ்வளோதான் வேலை. பண்ணிட்டீங்கல்ல? ஓகே. அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? மாடலில் சொல்லிட்டோம். இப்போ மாடலை இம்போர்ட் தான் பண்ணியிருக்கோம். முழுக்க இன்னும் சொல்லலை. இம்போர்ட் பண்ணி எம்ப்ளாயியை யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. அதுக்கு கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி? அட்மின் கிட்ட போய் அட்மின் நம்ம சைட்டுக்கு இவரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இவர்கிட்ட இருந்து நான் டேட்டா எடுத்துட்டு வருவேன். பின்னாடி நீங்கள் என்னை அலோவ் பண்ணணும். அவ்வளோதான். admin.site.register of employee. இப்போ நம்ம சைட்டுக்கு மாடல் எங்கே இருக்கு? எம்ப்ளாயி. எம்ப்ளாயி எங்கே இருக்காரு? நம்மளோட அப்ளிகேஷனில் மாடல்ஸில் இருக்காரு. அவர் எதோட கனெக்ட் ஆயிருக்காரு? டிபியோட கனெக்ட் ஆயிருக்காரு. இந்த லைனை கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அட்மின் கிட்ட போய் நம்மளோட மாடலை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட அட்மின் சைட்டை போய் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும். அது எவ்வளோ ஜாங்கோ நமக்காக வேலை செஞ்சு வச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இதை முடிச்சுட்டு சொல்லுங்க. முடிந்தது. நன்றி. இப்போ அட்மின்கிட்ட போய் நம்மளோட டிபி எங்கே கனெக்ட் ஆகுதுங்கிறத சொல்லியாச்சு. டிபியில் என்ன இருக்கு? எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு. அதில் 4 ஃபீல்டு இருக்கு. வேலை முடிஞ்சுதுங்க. இவ்வளோதான். இது தவிர வேறு என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் யூசர்னு சொல்லுவாங்க. அட்மின் தான் சூப்பர் யூசர்னு வச்சுக்கோங்களேன். அது வேணால் க்ரியேட் பண்ணி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளோட அட்மின் சைட்டை நம்ம போய் பார்க்கலாம். எப்படி? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான வேலை செய்யணும்னாலே ஒரே ஒரு ஃபைல் தான். என்ன ஃபைல்? manage.py. வேற எந்த ஃபைலும் கிடையாது. இப்போ Python 3 manage.py create சூப்பர் யூசர். அவ்வளோதான். ஒரு சூப்பர் யூசர். இப்போ இந்த சூப்பர் யூசர் எதுக்கு? திடீர்னு என்னங்க சூப்பர் யூசர் பற்றி சூப்பர் யூசர்னு சொல்கிறீங்க, என்னன்னு புரியலையே. ஆமாம், இப்போ நம்மளோட அட்மின் வெப்சைட்டை போய் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்டை பார்க்குறதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த வெப்சைட்டை போய் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறோம். அவ்வளோதான். பண்ணலாமா? யூசர் நேம் லீவ் blank டு யூஸ் முத்து. ஏன்னா இந்த சிஸ்டமோட லாகின்லேயே கேட்குது. நான் வேறு எதுவும் பேர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். சரியா? நான் சும்மா அட்மின்னு கொடுக்குறேன். இல்லை என் பிளாங்காகவே விடுறேன். முத்துனே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இமெயில் அட்ரஸ் கேட்குது. சரி, என்ன இமெயில் அட்ரஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் abcd@abcd.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இமெயில் அட்ரஸ். பாஸ்வேர்டு கேட்குது. மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும்னு கேட்கும். அதுக்கு கீழே நீங்கள் கொடுத்தாலும் ஒன்றும் சொல்லாது. 1 2 3 4 இதுதான் என்னோட பாஸ்வேர்டு. 1 2 3 4. This password is too short. It must contain at least 8 characters. சரியா? அதுவே சொல்லுது பாருங்க. This password is too common. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. எஸ். bypass password validation. எஸ். சூப்பர் யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அவ்வளோதான். இப்போ நம்ம எதை போய் பார்க்க போகிறோம்? நம்மளோட அட்மின் பேஜை போய் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஜாங்கோ ஃபுல் ப்ராஜெக்ட். அட்மினை போய் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறது? ஃபைனல் ஸ்டெப் என்ன? சர்வரை ரன் பண்ணணும். Python 3 manage.py run server. அவ்வளோதான். இப்போ உங்களோட இதை ஓப்பன் பண்ணுங்க. இங்கே போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாமா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. admin/admin. அவ்வளோதாங்க. ஜாங்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா? இதில் நீங்கள் கொடுத்த யூசர் நேம் கொடுங்க. நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தேன்? நான் எனக்கு 1 2 3 4 கொடுத்தேன். லாகின். அவ்வளோதான். இப்போ கிரியேட் ஆயிடுச்சா உங்களுக்கு? சைட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் கிரியேட் ஆயிடுச்சா? அவ்வளோதாங்க. இதில் ஒன்றே ஒன்று நடந்திருக்கணும். நம்மளோட எம்ப்ளாயீஸ் வந்து இதில் கிரியேட் ஆகிருக்கணும். நான் அதில் டெமோ ஆப் கொடுக்கல, நம்மளோட ஆப் நேம் கொடுக்கலங்கிறதுனால இதில் நமக்கு கிரியேட் ஆகலை. அவ்வளோதான். இதில் நீங்கள் இப்போ யூசர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் யூசர்ஸ் வேணால் யூசர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளவும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? இதில் யாருக்கும் எம்ப்ளாயீஸ் காமிக்குதா? யாருக்குமே காமிக்கலையா?
எம்ப்ளாயிங்கிற ஃபீல்டு காமிக்குதா உங்களுக்கு? யாருக்காவது இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன்லேயே காட்டவா? இது வச்சுக்கலாமா? என்ன நடக்குது? என்ன ஓகே ஓகே 1 2 3 4 அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட Django அட்மினிஸ்ட்ரேஷன் பேஜ். இப்படி வந்துருச்சா? இதே எனக்கு வந்த மாதிரியே தான் வருதா? எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ் யாருக்கும் காட்டுதா? யாராவது சொல்றீங்களா? ஷோயிங் எஸ். அப்படி எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் காட்டும். எம்ப்ளாயி டீட்டெயில் இப்போ நான் உட்காந்து அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அது உங்களை போர் அடிக்க வைக்கும் நான் உட்காந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் அவுட்புட் வருதுன்னா அந்த எம்ப்ளாயிஸை கிளிக் பண்ணுங்க. எனக்கு எம்ப்ளாயிஸ் காட்டுகிறது. எம்ப்ளாயிஸ் காட்டும். சரியா? அந்த எம்ப்ளாயிஸை கிளிக் பண்ணுங்க. எம்ப்ளாயிஸை கிளிக் பண்ணி ஒரு 2-3 எம்ப்ளாயி டீட்டெயில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆட் எம்ப்ளாயின்னு ஒன்று இருக்கும். இதில் ஆட் யூசர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கீழே எம்ப்ளாயிஸ்னு ஒன்று காட்டும். அப்படி எம்ப்ளாயிஸை கிளிக் பண்ணி ஒரு 2-3 எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே காட்டும். நான் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் ஏதோ ஒரு ஆப் நேம் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பேன், அதனால காமிக்கல. பண்ணிட்டு சொல்கிறீங்களா? ஒரு 2 சும்மா அதில் 4 ஃபீல்டு கேட்குதுல்ல, எம்ப்ளாயி யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் எத்தனை சேலரி இதெல்லாம் கேட்குதுல்ல, அதை ஃபில் பண்ணுங்கள். இந்த பேஜ் வரைக்கும் எல்லாரும் வந்துட்டீங்களா? இந்த பேஜ் வரைக்கும் வந்துட்டீங்கனாலே சக்ஸஸ். இது வரைக்கும் வந்ததை கன்ஃபார்ம் பண்ணுங்க. எங்கேயும் ரெஜிஸ்டர் ஆனது சரியா ஆகலையா என்னன்னு பார்க்கலாம். ஆயிருக்க தான் செய்யுது. ஓகே, அப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் வந்து Django அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வந்துட்டீங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட யூசர் நேம் வந்துருச்சு. சைட்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் வந்துருச்சா உங்களுக்கு? சர்வர் இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களா? அதில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டாஸ்க் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்காக தான் கேட்குறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததோட ஓவர்வியூ. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அட்மின் பேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அட்மின் பேஜுக்கு நம்மளோட எம்ப்ளாயியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். நம்மளோட ஆப்பில் இருந்து நம்மளோட எம்ப்ளாயியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டா? இவ்வளோ தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதற்கு என்னென்ன ஃபீல்டுங்கிறத காமிச்சு வச்சுருக்கோம். அப்போ டிபியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண வச்சுட்டோம். எம்ப்ளாயீஸ்ங்கிறத ப்ரெசென்ட் பண்ண வச்சுட்டோம். ஆனால் இப்போ உங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குது? உங்களோட அன்மியூட் பண்ணிவிட்டு உங்களோட கேள்விகள்லாம் சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குது? உங்களுக்கு எதுவும் கேள்வி இல்லைன்னா எனக்கு சில கேள்வி இருக்குது. யாருக்குமே கேள்வி இல்லையா? சார் இந்த அட்மின்ல மாடல் ஃபார் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா சார்? ஆமா. கம்பல்சரி பண்ணுங்க சார். ஆமா, இல்லைன்னா எப்படி தெரியும்? இல்லைன்னா இந்த நீங்க வந்து இந்த எம்ப்ளாயி உங்களுக்கு இந்த டிபியை தான் கனெக்ட் பண்ணணுங்கிறது உங்களோட அட்மினுக்கு எப்படி தெரியும்? ஓகே சார். கரெக்டா? அதை எடுத்து விட்டுட்டு பாருங்க. அதை எடுத்து விட்டுட்டு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா எப்படி தெரியும் நீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி எனக்கு இப்படி வேணுங்கிறது எப்படி தெரியும்? சரியா? சரி, வேற என்னென்ன கொஸ்டின் இருக்கு? ஹவு டு வியூ இன் SQLite அவர் எம்ப்ளாயிஸ் டேட்டா. SQLite ஓப்பன் பண்ணுங்க. டிபி ப்ரௌசர் ஃபார் SQLite ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. அதுலேயே பார்க்கலாம். அதுலேயே நீங்கள் டேபிள்லாம் எடுத்து பார்க்கலாம். உங்களோட டேட்டாபேஸ் என்ன, உங்களோட டேபிள்லாம் என்ன அப்படிங்கிறது இதுலேயே டேட்டாபேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது ஈஸி தான். அது ஒன்றும் அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? இதெல்லாம் சும்மா ரேண்டமாக இதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். டிபி ப்ரௌசர் ஃபார் SQLite உங்களுக்கு நிறைய விஷயத்தை காட்டும் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம வந்து இன்டர்னலாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம்.
நம்ம தனியா ஒரு டிபி கிரியேட் பண்ணி அந்த டிபிக்குள்ள இன்னும் டேபிள் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பெரிய லெவல்ல இன்னும் பெருசா எதுவும் பண்ணல. ஒரு ஒரு எம்ப்ளாயின்னு ஒரே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சரியா? எனக்கு என்னென்ன டவுட் இருக்குங்கிறது சொல்றேன். எனக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னா, நான் இந்த செஷன்ல என்ன எதிர்பார்த்து வந்தேன்? ஒரு ஒரு இந்த செஷன் வந்து புதுசா ஒரு விஷயம் இந்த இடத்துல கத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சு வந்தேன். என்கிட்ட வந்து ஒருத்தர் பேசுறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? நான் வந்து என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா, நீங்க மாடல் வியூ டெம்ப்ளேட்னு சொன்னீங்க. மாடல்ஸ்.py பத்தி நல்ல டீடைலா சொன்னீங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுது. ஆனா தியரிட்டிக்கலா நீங்க இந்த இடத்துல என்ன சொன்னீங்கன்னா, நீங்க மாடல்ல இருந்து வியூவை கனெக்ட் பண்ணுவீங்க, வியூல இருந்து டெம்ப்ளேட்டுக்கு போவீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே. இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா நீங்க மேக் மைக்ரேஷன்ஸ் நீங்க மேக் மைக்ரேஷனா, மேக் மைக்ரேஷன்ஸா அப்படின்லாம் கேட்டீங்க. அதுக்கப்புறம் மைக்ரேட்னு சொன்னீங்க. எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஒரு ஸ்கிரீன் வந்துருச்சு. ஒரு அவுட்புட் வந்துருச்சு. இந்த அவுட்புட்ட பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா என்ன பண்ணியிருக்கோன்னே எனக்கு தெரியல. கோரா அந்த என்ன சொல்றதுன்னா, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போ எனக்கு இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ, அத இந்த வீடியோவ திரும்ப திரும்ப பார்த்து எனக்கு 1 தடவ 2 தடவ ஃபாலோ பண்ண தெரியுமே தவிர, இந்த செஷன்ல இருந்து நீ என்னப்பா கத்துக்கிட்டேன்னு கேட்டா, ஒரு வரியில சொல்லு, இல்ல 1 நிமிஷத்துல சொல்லுன்னு சொன்னா எனக்கு சொல்லத் தெரியாது. இப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னா சரியா? இல்ல அவர் ஒழுங்கா கவனிக்கல அப்படின்னு அவர் மேல பழி போட்டுருவோமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தினேன். நீங்க சரியா கவனிக்கல போல தெரியுது அப்படின்னு அவரை பார்த்து சொல்லிடுவா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன பதில் சொல்றது? சொல்லுங்க இளங்கோவன். இளங்கோவன், ராஜராஜன். கொஸ்டின் கரெக்ட் தான். கொஸ்டின் கரெக்டா தான் நான் ஃபீல் பண்றேன் உண்மையிலே. எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல. இந்த 3/4 மணி நேரம் கிராஸ் ஆனதுல உண்மையிலேயே ரொம்ப பெரிய சந்தோஷம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா கரெக்ட் தான். அப்ப என்ன பண்றது? அப்போ நமக்கு உண்மையிலேயே இந்த மாடல் வியூ டெம்ப்ளேட்டை நம்ம கேட்கணும் இந்த இடத்துல. இப்போ மாடல் வியூ டெம்ப்ளேட்னா எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ அதை தான் இன்னும் அடுத்த 3/4 மணி நேரம் நம்ம அதான் பார்க்க போறோம். நம்ம உண்மையிலேயே நம்ம நினைச்சதை நம்ம ஸ்கிரீன்ல நம்ம கொண்டு வரோமா அப்படிங்கிறத பார்க்கணும். டேட்டாபேஸ்ல ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. எனக்கு டேட்டாபேஸ்ல ஒரு டிபி இருக்கு. அந்த டிபில நான் ஒரு 4-5 டேட்டா வச்சிருக்கேன். அதனாலதான் நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். இந்த இடத்துல சைட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எம்ப்ளாயிஸ்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல. அந்த எம்ப்ளாயிஸை ஃபில் பண்ணி அந்த எம்ப்ளாயிஸோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறீங்களா? ஃபில் பண்ணிட்டீங்க அப்படிதானே? ஒரு நான் 2 எம்ப்ளாயி 3 எம்ப்ளாயாவது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். சரியா? இப்ப அதான் பண்ண போறோம். அப்போ அதை நான் எப்படி பண்றது? இப்ப எனக்கு என்னோட வேலை என்ன? இப்ப என்னோட வேலை டிபில இருந்து நான் டிபில இருந்து views.py கனெக்ட் பண்ணணும். views.py டெம்ப்ளேட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். அதுதான் மாடல் வியூ டெம்ப்ளேட் ஸ்ட்ரக்சர். அதை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டா கரெக்ட். அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்? அப்போ அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிளாரிஃபை பண்ணிக்குவோம். இப்போ மேக் மைக்ரேஷன்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு என்னென்னலாம் கத்துக்கிட்டோம்? மேக் மைக்ரேஷன்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். மைக்ரேட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? அப்போ மேக் மைக்ரேஷன்ஸ் என்ன பண்ணோம்? முதல்ல மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்தோம். மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்த உடனே சரியா, அது உங்களுக்கு தேவையான அந்த கிரியேட் டேபிள்ங்கிற query-யை கிரியேட் பண்ணி வச்சிரும். மேக் மைக்ரேஷன். மைக்ரேட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். சும்மா இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக் மைக்ரேஷன்ஸ் அண்ட் மைக்ரேட்? இது ரெண்டும் ஏங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா, மேக் மைக்ரேஷன்ஸ் will prepare the SQL query இல்ல SQL code. SQL query-யை ஜென்ரேட் பண்ணும். அதான் மேக் மைக்ரேஷன்ஸ் பண்றது. அந்த ஜென்ரேட் பண்ண SQL query இருக்குல்ல, அந்த SQL query-யை எக்ஸிக்யூட் பண்ணி டேபிள்ஸ் கிரியேட் பண்ற வேலையை மைக்ரேட் பார்த்துக்கும். இது SQL query கிரியேஷன், இது SQL query எக்ஸிக்யூஷன். இதுதான் இது ரெண்டுக்குமான வித்தியாசம். தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஏன் 2 query யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு அடுத்து நம்ம அதை மாடல் வியூ டெம்ப்ளேட்டை பார்க்க போறோம். பார்க்கலாம். அப்போ மாடல்ஸ் வியூ இதுல எப்படி நான் பார்க்கறது? அப்போ என்னென்ன இதெல்லாம் நான் டிஸ்பிளே பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் நோட் பண்ண போறேன். எப்படி நோட் பண்றது? என்னோட models.py ஃபைலை ஓப்பன் பண்றேன். models.py ஃபைலை ஓப்பன் பண்ணி இதுல
இதுல என்ன காமிக்கலாம் தெரியுமா? நீங்க இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? என்ன ஃபங்க்ஷன்? ரேண்டமா. ஓகே. இப்போ நான் இங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். சரியா? சும்மா கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல அதாவது என்ன பண்றேன் சும்மா ஒரு இதுதான். சரியா? அதாவது சும்மா இந்த இடத்துல நான் வந்து டெஃபினிஷன் டபுள் அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் இப்படிலாம் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க இதுல செல்ஃப் டாட் எம்ப்ளாயி நேம் ஈக்குவல்ஸ் டு நேம். இந்த இடத்துல கமாலாம் கொடுத்துக்கலாம். கமா இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, எம்ப்ளாயியோட ஐடி இது ரெண்டும் நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் டாட் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல்ஸ் டு ஐடி இப்படி கொடுத்தாச்சு. சரியா? இப்போ இந்த கிளாஸ்ல எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது? கதிர் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். எம்ப்ளாயி ஒன்றுன்னு வச்சுக்கலாமா? எம்ப்ளாயி ஒன்றுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அந்த எம்ப்ளாயியோட பேர் வந்து கதிர், அவரோட நம்பர் 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னங்கிறது சொல்லிடுறேன். இந்த இடத்துல பிரிண்ட் emp1 அப்படின்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? இப்படி கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும் சொல்றீங்களா? இது கோர் பைத்தான், நீங்க சொல்லலாம். ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா என்னங்க பிரிண்ட் ஆகும்? அதான் கேள்வி. ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண முடியுமா, பிரிண்ட் பண்ண முடியாதா? அப்படி பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகும்? ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஆப்ஜெக்டோட வேல்யூ வேணும்னா என்ன பண்றது? நான் emp1ன்னு பிரிண்ட் கொடுப்பேன். நான் emp1ன்னு பிரிண்ட் கொடுத்தா எனக்கு கதிரும் 100ம் பிரிண்ட் ஆகணும்னா நான் என்ன பண்றது? அதுக்கு பைத்தான்ல பில்டினா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன தெரியுமா? அதாவது நீங்க என்ன கேட்குறீங்க, நான் எம்ப்ளாயி 1 அப்படின்னு சொல்லுவேன். எம்ப்ளாயி 1ன்னு சொன்னா எனக்கு கதிர் 100 அப்படின்னு வரணும். அதாவது கதிர் 100ங்கிறது எம்ப்ளாயி பத்தின அந்த எம்ப்ளாயி 1 பத்தின ஃபீல்டு. அந்த ஃபீல்டு இன்ஃபர்மேஷனை எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற மெமரி தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அந்த இடத்துல எனக்கு அந்த மெமரி பிரிண்ட் ஆக வேண்டாம், அந்த அந்த ஆப்ஜெக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேணுங்கிறது இந்த கதிர் 100ங்கிறது பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா அப்படி பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சா பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு தெரியும், இது நம்ம பைத்தான்லயே படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை இதை சொன்னனாங்கிறது. ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன்னா எம்ப்ளாயி 1ங்கிற ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணா ஸ்ட்ரிங்கா உங்களுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இந்த டபுள் அண்டர்ஸ்கோரே எப்படி வாசிப்பாங்கன்னா டண்டர்னு வாசிப்பாங்க. அண்டர் டபுள் அண்டர்னு வருது இல்லை, இந்த மாதிரி பைத்தான் ஸ்பெஷல் மெத்தட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டண்டர் மெத்தட்ஸ் இப்படி வாசிப்பாங்க. டண்டர் டபுள் அண்டர் அப்படிங்கிறத. சரியா? இதுல வந்து இப்போ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு எஸ்டிஆர் டண்டர் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த இடத்துல செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ரிட்டர்ன் செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, இப்படி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த எம்ப்ளாயி 1ங்கிற ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணீங்கன்னா இங்க என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அது பிரிண்ட் ஆகும். இங்க என்ன ரிட்டர்ன் ஆகுது? கதிர் ரிட்டர்ன் ஆகுது. அப்படி கதிர் ரிட்டர்ன் ஆச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் கதிர்னு வரும். புரியுதா? நீங்க இங்க ரிட்டர்ன் நேம் தான் கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. நீங்க ரிட்டர்ன் இந்த இடத்துல ஹாய்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஹாய்னு அவுட்புட் வரும். இது ஒருவேளை பைத்தான் கிளாஸ்ல சொன்னாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. சரியா? டபுள் அண்டர்ஸ்கோர் இந்த டண்டர் எஸ்டிஆர் டண்டர் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனை பிரிண்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கிளாஸஸ்லயும் இப்படி இருக்கு. ஜாவால இதே ஃபங்க்ஷனுக்கு டூ ஸ்ட்ரிங் மெத்தடுன்னு பேர். அங்க வந்து இந்த இங்க எஸ்டிஆர்னு இருக்குல்ல, அங்க அந்த டேட்டா டைப்கே ஸ்ட்ரிங்னு பேரு, அதுக்கு டூ ஸ்ட்ரிங்னு பேர். சி ஷார்ப்லயும் இதே டூ ஸ்ட்ரிங் உண்டு. டு பிரிண்ட் a string, to print an object into its string representation, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்க உங்களோட மாடல்ஸ் டாட் பைலெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. ஸ்டீஃபன் போட்டிருக்கீங்களே, சூப்பர். இப்படி ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. சரியா? இப்படி கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அப்போ நம்ம இங்க எதுக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் பேசுறேன்? இந்த ஸ்டோரி எல்லாம் எதுக்கு பேசுறேன்னா இங்க நான் எம்ப்ளாயி பத்தின டீடைல்ஸை பிரிண்ட் பண்ண போறேன். என்னோட எங்க மாடல்ஸ் டாட் பைல இருந்து எம்ப்ளாயி பத்தின டீடைல்ஸ் நான் எடுத்துட்டு வர போறேன். அப்போ இந்த கிளாஸ்ல அந்த ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனை நான் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸ்ல ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். எப்படி? def ___ டண்டர் யூனிட் இல்லை டண்டர் ஸ்ட்ரிங் ___
அப்படின்னு கொடுத்து செல்ஃப்னு கொடுக்கலாம். இங்க என்ன நீங்க ரிட்டர்ன் பண்றீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். எங்க ரிட்டர்ன் ஆகும்? இது மாடல்ஸ் கிளாஸ். அப்போ மாடல்ஸ் கிளாஸை போய் வியூக்குள்ள தள்ளி விட்டு வியூல இருந்து டெம்ப்ளேட்டுக்கு தள்ளி விட்டு ரிசல்ட்டை பார்த்துடலாம். நான் சும்மா இந்த இடத்துல எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஆர் ஷேர்ட் அப்படி ஏதாவது இங்கே கொடுத்துக்கிட்றேன்னு வைங்களேன், இது ரிட்டர்ன் ஆகும். அப்படி இப்படி ரிட்டர்ன் பண்ணேன்னா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் இது கூட சேர்ந்து ஏதாவது டேட்டா ரிட்டர்ன் பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணலாம். எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டர்ன் பண்ணலாம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பின்னாடி நம்ம இந்த மாதிரியான எங்கேயாவது ஒரு இடத்துல எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே இல்லையே நான் இந்த இடத்துல எஸ்டிஆர் ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணாலே டிஃபால்ட்டாக எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். அந்த எஸ்டிஆர் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். சரி, இது ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, இப்படி நம்ம இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு பாயிண்ட் மாடல்ஸ் டாட் பைல. இது மாடல்ஸ் டாட் பை. இந்த மாடல்ஸ் டாட் பைல வர்றது எல்லாத்தையும் நான் போய் அட்மின் கிட்ட சொல்லணும். ஏன் அட்மின் கிட்ட சொல்லணும்? அப்போ தான் அட்மின் பொறுப்பெடுத்துக்குவார். அட்மின் கிட்ட அட்மின் நீங்கள் ஏற்கனவே எம்ப்ளாயி ஒருத்தர் வராருன்னு நான் சொன்னேன்ல, இப்போ எம்ப்ளாயியோட சேர்ந்து நான் எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் போய் சொல்லணும். சரியா? அப்போ நான் அங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி? கிளாஸ் எம்ப்ளாயி அட்மின். சும்மா எம்ப்ளாயியோட அட்மின் இவர்னு வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி அட்மின் 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 தானே இங்கே கொடுத்துருக்கோம். அட்மின்னு கொடுத்துட்டு மாடல் அட்மின் அப்படின்னு ஒன்று இங்கே கொடுத்துக்கலாம். இதெல்லாம் மாடல் அட்மின்லாம் மாடல்லையே இருக்கும். இந்த நம்ம மாடல் யூஸ் பண்ணுறோம்ல அதுலேயே இருக்கும். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். எம்ப்ளாயி பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுனால _டீட்டெயில்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் எனக்கு என்னென்னலாம் வேணும்? எனக்கு எம்ப்ளாயி நம்பர் வேணும், எம்ப்ளாயியோட நேம் வேணும், எம்ப்ளாயியோட நேமா எம்ப் நம்பர்னு வச்சுருக்கோமா, எம்ப் நம்பர், எம்ப் நேம், எம்ப் சேலரி, வேறு என்னங்க வச்சுருக்கோம், எம்ப் அட்ரஸ், இதெல்லாம் வச்சுருக்கோம். கரெக்டா? இப்படி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? இதை போய் என்னோட இப்போ இங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் என்ன சொல்கிறோம்? இந்த கிளாஸில் எனக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல என்ன சொன்னேன்? எம்ப்ளாயி டேபிள் சொன்னேன். அந்த எம்ப்ளாயி டேபிளை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, அவர்கிட்ட இருந்து டேட்டா எடுப்பேன்னு சொன்னேன்ல. இப்போ என்ன தெரியுமா சொல்கிறேன்? அந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து எனக்கு எம்ப் நம்பர், எம்ப் நேம், எம்ப் சேலரி, எம்ப் அட்ரஸ் இதுதானே கொடுத்து வச்சுருக்கோம். இங்கே இதுதான் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த 4 வேணும். அதை நான் ஒரு லிஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். அந்த லிஸ்ட்டாக எடுத்து எம்ப்ளாயி அட்மின் ஒருத்தர் வச்சுக்கிறேன். இந்த அட்மின் டாட் பை டைரெக்டாக எந்த எஸ்கியூலையும் ஹேண்டில் பண்ணாது. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்மின் டாட் பை கிட்ட தான் போய் எஸ்கியூஎல் பற்றி சொல்லணும். ஆனால் அது எஸ்கியூஎல் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணாது. அப்போ எஸ்கியூஎல் ஹேண்டில் பண்ணாதுன்னா எஸ்கியூஎல் யார் ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த கிளாஸை இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். அவ்வளோதான் நமக்கு இருக்கிற வேலை. அப்படி ஒரு கிளாஸ் தான் எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயிலேருந்து தான் நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க போகிறோம். அதுக்காக தான் இங்கே எம்ப்ளாயி அட்மின் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டு இது ரெண்டையும் எம்ப்ளாயியும் வச்சுக்கிறேன், எம்ப்ளாயி அட்மினையும் வச்சுக்கிறேன். அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன், இதை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ. ஏன்னா இது வேற எங்கேயும் இல்லை, எம்ப்ளாயி அட்மின் வேற எங்கேயும் இல்லை. அதனால இங்கேயே கிரியேட் பண்ணிட்டேன். இங்கேயே கிரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து இந்த 4 டேட்டாவும் லிஸ்டா வர்றத இப்போ அட்மின் கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அட்மின் கிட்ட போய் சொல்லியிருக்கேன் இப்படி எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். வேற எதுவும் பண்ணல. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இது புது கண்டென்ட். இதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். எப்படி நம்ம முதல் நாள் manage.py settings.py நமக்கு புதுசாக இருந்துச்சோ 2 நாளில் அதுவே எப்படி பழகுச்சோ அது மாதிரி இதுவும் பழகிரும். இந்த கும்கியில் வர காமெடி மாதிரி எப்படி பேச்சுலராக அப்படின்னு ஒரு காமெடி இருந்துச்சு இல்லை, அது மாதிரி இதுவும் பழகிரும். சரியா? அட்மின்ட்ட போய் நான் திரும்பவும் சொல்கிறேன், அட்மின்ட்ட போய் எம்ப்ளாயின்னு ஒருத்தரை சொன்னேன், அவர் மாடல்ஸில் இருக்கார். இப்போ அட்மின்ட்ட போய் எம்ப்ளாயி அட்மின் இன்னொருத்தரை சொல்கிறேன். என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, நான் சும்மா நமக்கு பொருத்தமாக இருக்கட்டுமே எம்ப்ளாயி அட்மின் வச்சுருக்கேன். இவருக்கு 2 பேரண்ட் கிளாஸ், அட்மின் ஒருத்தர், மாடல் அட்மின் ஒருத்தர். அப்போ மாடல் அட்மின்லாம் நீங்கள் models.modelல போய் பார்த்துக்கலாம். அட்மின் ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கோம். இவங்க 2 பேரும் தான் இவரோட பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு இவரை கிரியேட் பண்ணியாச்சு. இவர்கிட்ட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த _டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டாக நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் எம்ப்ளாயி டேபிள்
ஹேண்டில் பண்ணுற எம்ப்ளாயி பைத்தான் ஃபைலையும் யூஸ் பண்ணுவேன், அந்த கிளாஸையும் யூஸ் பண்ணுவேன், இந்த எம்ப்ளாயி அட்மினையும் யூஸ் பண்ணுவேன். அட்மின் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இது உங்களுக்கு பழகிரும். இன்னைக்கு கொஞ்சம் மிரட்சியா தெரியலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வரைக்கும் இருக்கிறத பண்ணிட்டீங்களா? நேம் எரர், நேம் மாடல் அட்மின் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இது வரைக்கும் இருக்கிறத பண்ணிட்டீங்க. அட்மின் கமா இல்லை அட்மின் டாட் சரியா? அட்மின்ல மாடல் அட்மின் அப்படிங்கிறது அந்த இங்கே இம்போர்ட் கொடுத்துருக்கோம்ல, அதான் எனக்கு எரர் காமிக்குது. நீங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறதுலையும் கமா இருக்கும், அதில் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க, சும்மா டைப்போ அது மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ தான் நம்மளோட ஃபுல் ஸ்டோரிக்கு வரப்போகிறோம். ஃபுல் ஸ்டோரி என்ன, நம்மளோட வியூஸ் டாட் பை ஃபைலில் போய் நான் அப்டேட் பண்ணணும். எனக்கு இப்போ இருக்கிற ஆசை டிபியை போய் வியூஸ் டாட் பை கிட்ட போய் சொல்லணும். வியூஸ் டாட் பை எனக்கு டிபியை எடுத்து வச்சுட்டு தேவையான ஹெச்டிஎம்எல் ஃபைல் இவர் தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை நான் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டை நான் பார்க்கணும். இதுதான் இப்போ எனக்கு இருக்கிற ஆசை. அப்போ நான் முதல்ல எங்கே போகிறது, வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிடுவோமா? நீங்களும் வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு வரீங்களா? வியூஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வியூஸ் டாட் பை ஃபைலுக்கு போயாச்சு. வழக்கமாக என்ன பண்ணுவோம், வியூஸ் டாட் பையில் வழக்கமாக இப்படி தான் பண்ணியிருப்போம். ஃப்ரம் ஜாங்கோ டாட் ஹெச்டிடிபி இதான பண்ணியிருப்போம். இம்போர்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு முதல்ல டைப் பண்ணுவோம். இந்த வியூஸ் டாட் பை தான் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் நம்ம வழக்கமாக பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேம் இங்கே வச்சுக்குவோம் இந்த இடத்துல. இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னால் இப்போ எம்ப்ளாயி தானே பண்ணுறோம், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு போட்டு அந்த ரெக்வஸ்ட்டை வாங்குவோம். அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு ஏதாவது ஒன்று ரிட்டர்ன் பண்ணி விட்ருவோம். ரிட்டர்ன் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல வழக்கமாக இது வரைக்கும் என்ன பண்ணோம், H1 திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட், திஸ் இஸ் மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை அனுப்பிச்சி விட்ருவோம். இது முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஹெச்டிஎம்எல் ஃபைலை தனியாக கிரியேட் பண்ணோம். ஹெச்டிஎம்எல் ஃபைலை தனியாக கிரியேட் பண்ணி அதை ரெண்டரிங் பண்ண ஆரம்பித்தோம். இது நம்ம முதல்ல நம்ம பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்படி ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை டைரெக்டாக இங்கே ஹெச்டிஎம்எல் கோடு கொடுக்குறது அப்படி பண்ணக்கூடாது, டெம்ப்ளேட்ஸோட சேர்ந்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ன உடனே சரி அப்போ டெம்ப்ளேட் தனியாக கிரியேட் பண்ணுவோம், ஹெச்டிஎம்எல் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோமா? அப்போ முதல்ல இப்போ நம்ம போய் ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் கிரியேட் பண்ணுவோமா? இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, ஹெச்டிஎம்எல் ஃபைலை எந்த ஃபோல்டருக்கு கீழே கிரியேட் பண்ணணும் சொல்கிறீங்களா? ஹெச்டிஎம்எல் ஃபைல், சிஎஸ்எஸ் ஃபைல், இமேஜஸ் இதெல்லாம் எந்த ஃபோல்டருக்கு கீழே கிரியேட் பண்ணணும்? டெம்ப்ளேட்ஸ் ஸ்டாட்டிக், சரியா? கரெக்டு தான். ஸ்டாட்டிக் கீழே சிஎஸ்எஸ் ஃபைல், ரெண்டு கேள்வி கேட்டிருக்கேன்ல. டெம்ப்ளேட் ஸ்டாட்டிக். அப்போ நம்ம முதல்ல போய் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டரும் ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டரும் கிரியேட் பண்ணுவோமா? எங்கே பண்ணுவீங்க? ப்ராஜெக்டில் தானே. முதல்ல 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள், டெம்ப்ளேட் இல்லை டெம்ப்ளேட்ஸ். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள், ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட ஏதாவது சிஎஸ்எஸ் ஃபைல் இருந்தால் அதை இதுக்குள்ளே வச்சுக்கலாம், டெம்ப்ளேட்ஸ் இருந்தால் அதை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், ஞாபகம் இருக்கா? டெம்ப்ளேட்ஸ்குள்ளே என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ நான் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன், டெம்ப்ளேட்ஸும் ஸ்டாட்டிக்கும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே என்ன கிரியேட் பண்ணுவீங்க? parallel to mpap. ஆமாம், டெம்ப்ளேட்ஸில் ஒரு mpapனு ஒரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்ல, அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களோட HTML ஃபைலை வைப்பீங்க, கரெக்டா? டெம்ப்ளேட்ஸ்குள்ளே அப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே தான் உங்களோட HTML ஃபைலை வைப்பீங்க. இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளோட HTML ஃபைலை கொடுக்க போகிறோம். HTML ஃபைல் என்ன கொடுக்குறது? சரி, HTML ஃபைல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி இந்த இடத்துல. டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர், வேற என்னது, டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர், ஸ்டாட்டிக் ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ண உடனே இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, யாராவது சொல்றீங்களா? டெம்ப்ளேட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன், டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இதை பண்ணின உடனே என்ன பண்ணணும்? dir in settings, சூப்பர். adding address in settings, very nice.
இந்த இடத்துல தான் என்னோட HTML ஃபைல் இருக்கு, இந்த இடத்துல தான் என்னோட CSS ஃபைல் இருக்கு, இங்கே தான் என்னோட இமேஜஸ் இருக்கு. இதை நான் போய் settings.py ஃபைல்ல போய் சொல்லணும். சொல்லுவோமா? இப்போ அப்போ உங்களோட செட்டிங்ஸ் இதெல்லாம் பழசு, ஏற்கனவே பண்ணினது. அதை தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ settings.py ஃபைலுக்கு போயிருங்க. settings.py ஃபைலுக்கு போயிட்டு வழக்கமான பாயிண்ட் தான். முதல்ல mpap ஆட் பண்ணிட்டோம் இன்ஸ்டால் ஆப்ல. இப்போ இங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஃப்ரம் ஓஎஸ்ன்னு கொடுப்பீங்களா? ஃப்ரம் ஓஎஸ் அப்படின்னு கொடுப்பீங்க. இதெல்லாம் பழசுல இருந்து காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். base_dir நேற்று எழுதுனது முந்தான எழுதுன ஸ்டோரிலாம் இருக்கும்ல. இப்போ நான் அதான் பண்ண போறேன். உட்காந்து ஏன் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கணும்? base_dir2 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி என்னோட பழைய ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ண போறேன். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவோம். பழைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அந்த செட்டிங்ஸ்லேருந்து இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நேற்று என்ன பண்ணுவோம்? டெம்ப்ளேட் டெமோ கிரியேட் பண்ணுமா? அதில் இருக்கிற settings.pyலேருந்து எடுத்து இதில் வச்சுக்கலாம். இம்போர்ட் OS கொடுத்துட்டேன். அதிலிருந்து இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ண போகிறேங்க. டெம்ப்ளேட்ஸான்னு பார்த்துக்கோங்க. மாடல்ஸ் டெமோ, இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது மாடல்ஸ் டெமோ தானே? ஓகே, டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இதில் ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டேன். நான் என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன்? டெம்ப்ளேட்ஸா? டெம்ப்ளேட்ஸ். சரி, இங்கேயும் டெம்ப்ளேட் dir, ஸ்டாட்டிக் dir. இன்கேஸ் நம்ம பின்னாடி CSS ஃபைல் வைக்கிறோம்னா அதை கொடுத்துக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் dir எங்கே ஆட் பண்ணணும்? இந்த டெம்ப்ளேட் dir எங்கே ஆட் பண்ணணும்? உங்களோட dirல, டெம்ப்ளேட்ஸில் இருக்கிற dirல ஆட் பண்ணணும். பண்ணியாச்சா? பண்ணிட்டு இதை சேவ் பண்ணிருங்க மறந்துடாம. இதே மாதிரி கீழே போய் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் ஆட் பண்ணணுமா? ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் dir அப்படின்னு கீழே ஒரு லைன் ஆட் பண்ணணுமா? ஞாபகம் இருக்குல்ல? ஆட் பண்ணிருங்க. இது கூட நம்ம அந்த சைட்ல கூட பார்த்தோம். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் _dir s ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்து உங்களோட கரெக்டா ஸ்டாட்டிக் _dir அப்படிங்கிறத கொடுத்துருவீங்க. இப்படி கொடுத்துருங்க. இஸ் இட் ஓகே டு யூஸ் டெம்ப்ளேட் OS ஃபார் பேஸ் டைரக்டரி யூஸ் பண்ணலாமே? பண்ணலாம். நான் பேஸ் டைரக்டரி யூஸ் பண்ணும்போது ஏதோ எரர் காமிச்சது எனக்கு. ஏதோ பேஸ் டைரக்டரியோட லொகேஷன் மாறுது, உங்களோட டிபி வேற லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு எரர் காமிச்சது. வழக்கமா பேஸ் டைரக்டரி தான் கொடுக்கணும். அப்படி எரர் காமிச்சதுனால நான் அதை மாத்தினேன். அவ்வளவுதான். சின்ன டவுட். settings.pyல ஹலோ சொல்லுங்க. settings.pyல இந்த template_dir இருக்குறதையா கொடுத்து ஆமா, equal.path.join அப்புறம் base_dir2 போடு. அப்புறம் கோட் மார்க்குள்ள டெம்ப்ளேட்ஸ் கொடுக்கணுமா? டெம்ப்ளேட் கொடுக்கணும். நான் டெம்ப்ளேட் நீங்க இங்க என்ன ஃபோல்டர் நேம் கொடுத்திருக்கீங்க? இங்க என்ன ஃபோல்டர் நேம் கொடுத்திருக்கீங்க? இது ஃபோல்டர் நேம் தான். இங்க என்ன டெம்ப்ளேட்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா அங்க டெம்ப்ளேட்ஸ். அப்ப அந்த டெம்ப்ளேட்ஸ்ங்கிற நேமுக்கு அப்புறம் நம்ம வேற நேம் கூட வச்சுக்கலாமா? அது நாம டிஃபைன் வச்சுக்கலாம். ஆமா வச்சுக்கலாம். பொதுவா டெம்ப்ளேட் ஸ்டாட்டிக்லாம் பொதுவா இந்த PHP இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் பண்ணும்போது இதே மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம வைக்கிறோம். அவ்வளவுதான். CSSக்குலாம் ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் வைக்கிறது, இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்னு வைக்கிறது பொதுவா வேர்ட்பிரஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்காக வைக்கிறது. அவ்வளவுதான். இது வரைக்கும் இருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டீங்களா? இப்போ செட்டிங்ஸ் டாட்ல போயிட்டு இதை வச்சாச்சு. எதை வச்சாச்சு? நம்மளோட ஸ்டாட்டிக்கை வச்சாச்சு, டெம்ப்ளேட்ஸை வச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன வேலை இருக்கு? settings.py இப்போ settings.py ஃபைலை மாத்தியாச்சு. வேற ஏதாவது ஃபைலை மாத்தணுமா? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? views.pyக்கு போயிட்டேன். views.pyல போயிட்டு சரி, முதல்ல அப்போ ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். HTML ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அந்த டிஸ்கஷன் வச்சுக்கலாமா? ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். abc.html இருக்கா? இதை காப்பி பண்ணிக்கிறேன். நான் மொத்தமும் புதுசாக டைப் பண்ணணுங்கிறதுக்காக இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை ஃபுல்லாக வேணாலும் டைப் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன். இது ஒரு முக்கியமான ஏரியா. இப்போ நம்ம படிக்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. HTML இல்லை, இந்த கண்டென்ட்டில். சரியா? HTML கொடுத்துட்டேன். இந்த லோட் ஸ்டாட்டிக் இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த லோட் ஸ்டாட்டிக் உங்களுக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வரப்போகுது. சரியா? டெம்ப்ளேட் டேக், அதுக்கு அடுத்து ஒரு ஹெட் உருவாக்கிக்கலாம், டைட்டில் உருவாக்கிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்சது தான். ஹெட்டு, டைட்டில், டிபி மாடல் லேர்னிங் இப்படி ஏதாவது கொடுத்துக்கிறேன்.
டைட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாடி. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நமக்கு எங்க இருந்து டேட்டா வேணும்? இதுக்கு எங்க இருந்து டேட்டா வேணும்? இந்த டெம்ப்ளேட்டுக்கு எங்க இருந்து டேட்டா வேணும்? என்ன சொல்றீங்க? இந்த டெம்ப்ளேட்டுக்கு டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா வேணும். டெம்ப்ளேட் HTML போய் டேட்டாபேஸை டைரக்டா கனெக்ட் பண்ணுமா? டேட்டாபேஸ்ல இருந்து தான் டேட்டா வேணும். டேட்டாபேஸை போய் HTML டைரக்டா பேசிட்டு வருமா? அப்படி HTMLக்கு பேச தெரியுமா? தெரிஞ்சாதான் பிரச்சனையே இல்லையே. பைத்தானே படிக்காம விட்டுறலாமே. இப்ப யாருகிட்ட பொறுப்பை கொடுக்கறது? எனக்கு HTML டேட்டா வேணும். எனக்கு HTML என்ன டேட்டா வேணுங்கிறத முடிவு பண்ற பிசினஸ் லாஜிக்கை நான் எங்க எழுதணும்? இவர் இளங்கோவன் சொல்றது சரியா தப்பா? வியூஸ்ல தான் நீங்க உங்களோட லாஜிக் இருக்கணும். உங்களுக்கு HTML கோட்ல என்ன டிஸ்பிளே ஆகணுங்கிற கண்டென்ட்டே வியூஸ்ல தான் இருக்கணும். அதான் அது பிசினஸ் லாஜிக் எழுதுற இடம். டெம்ப்ளேட்டுங்கிறது அதை டிசைனை டிஸ்பிளே பண்ற ஒரு இடம் அப்படின்னு படித்தோம். அப்போ இப்போ வாங்க வியூஸ்க்கு போயிடுவோம். அப்போ இந்த HTMLக்கு டேட்டா வேணும். இந்த லோட் ஸ்டாட்டிக்கே எதுக்காக கொடுக்குறீங்க? இந்த லோட் ஸ்டாட்டிக்லாம் எதுக்கு? views.py இருந்து கண்டென்ட்டை எடுத்துட்டு வர்றதுக்கு. views.py வந்து ஒரு ஃபைலை ரெண்டர் பண்ணும். அந்த ரெண்டர் பண்ணும்போது என்ன டேட்டாவை அது கொடுக்குதோ அந்த கண்டென்ட்டை இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். சரி, முதல்ல நான் இந்த HTML ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டாக்குமெண்ட்ஸ் எங்கே போய் Django ப்ராஜெக்ட்ஸ் மாடல்ஸ் டெமோவில் டெம்ப்ளேட்ஸ் எம்பேப் இதில் நான் இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். employee.html இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதானே நான் டிஸ்பிளே பண்ணணும். எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் தான் நான் டிஸ்பிளே பண்ணணும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மா இப்போ ஒரு ஸ்கெலிட்டன் தான் நம்மகிட்ட இருக்கு. இப்போ என்னோட views.py ஃபைலுக்கு போகிறேன். இந்த views.py ஃபைல் இப்போ வெறுமனே ஒரு h1 டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கு. இது எனக்கு தேவையில்லை. இங்கே HTML கோட் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட லாஜிக்கே. இங்கே HTML கோட் இருக்கக்கூடாதுங்கிறதா நம்ம 2 நாளாக படிச்சுட்டு இருக்கிறது. அப்போ எனக்கு இந்த HTTP ரெஸ்பான்ஸே நீங்கள் அனுப்ப வேண்டாம். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு ரெண்டர் தான் பண்ணணும். எதை ரெண்டர் பண்ணணும்? அப்படி ரெண்டர் பண்ணும்போது என்ன டேட்டாவை நீங்கள் ரெண்டர் பண்ணணும்? இதுதான் கேள்வி. அப்போ நான் இந்த இடத்துல ரெண்டர்னு எழுதிடுவேன். இந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பேச்சு. என்ன ரெண்டர் பண்ணணும்? நம்மளோட அப்ளிகேஷன் நேம் என்ன? எம்பேப். எம்பேப்பில் இருக்கிற HTML ஃபைல் நேம் என்ன? employee.html. அந்த employee.html தான் ரெண்டர் பண்ணணும். அப்படி ரெண்டர் பண்ணும்போது நான் இங்கே ஏதோ ஒரு டேட்டாவை கொடுத்து விடுவேன். அந்த டேட்டாவை என்ன டேட்டா டைப் ஃபார்மேட்டில் கொடுத்து விடுவேன்? இங்கே ரெண்டர்னு கொடுத்தாலே என்ன டேட்டா டைப் ஃபார்மேட் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? டிக்ஷனரி. சூப்பர். டிக்ட் ஃபார்மேட்டில் கொடுத்து விடுவேனா? ஆமாம், இந்த இடத்துல டிக்ஷனரி ஃபார்மேட்டில் கொடுத்து விடுவோம். அப்போ டிக்ஷனரி ஃபார்மேட்டில் கொடுத்து விடணும். இப்போ டிக்ஷனரி ஃபார்மேட்டில் என்ன கொடுத்து விட போறீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? இங்கேயே எழுதிக்குவீங்க. நீங்களே நேம் ஈக்குவல்ஸ் டு முத்துன்னு எழுதிக்குவீங்க. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறேன், டேட்டா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதில் நான் இங்கே நானே நேம்னு கொடுப்பேன், நானே இங்கே நேம்னு கொடுப்பேன். இதான் என்னோட டிக்ஷனரி. இப்படி தான் டேட் அண்ட் டைம்லாம் அனுப்புகிறோம். ஒருக்கா டேட் டைம் டாட் நவுன்னு போட்டு டேட்டா வாங்கி அதை அனுப்பணும். அதை இந்த இடத்துல நம்ம ரெண்டர் பண்ணி விட்டுருவோம். கான்டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து கான்டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு டேட்டா அப்படின்னு கொடுத்துருவோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ கான்டெக்ஸ்ட் டேட்டான்னு கொடுத்துட்டேன்னா இப்போ என்னோட employee.htmlக்கு இந்த நேம் போயிடும். உடனே நான் டேரெக்டாக employee.htmlக்கு போவேன். இதை அழகாக மாற்றுவோம். H1க்கு கொடுப்போம், B1க்கு கொடுப்போம், ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த இடத்துல H1 அப்படின்னு கொடுத்து அந்த இடத்துலேருந்து வர்ற டேட்டா நேம் அப்படிங்கிறத கொடுத்து இப்படி கொடுத்து முடிச்சிருவேன். இதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் நேமா H1ன்னு கொடுத்து முடிச்சிருவேன். இதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? இப்போ இப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இந்த இடத்துல தான் டிபியை கூட்டிட்டு வரணும். இவர் தான் மிடில் மேன். views.py தான் மிடில் மேன். இந்த பக்கத்துல இருந்து டிபியை கூட்டிட்டு வரணும். டிபில இருந்து டேட்டாவை புல் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்தாப்பா HTML, இதை போய் அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு HTMLக்கு வந்து ரெண்டர் பண்ணி கொடுத்து விடணும். இந்த இடத்துல அப்போ இந்த views.py யாரை கூப்பிடுவார் தெரியுமா? டைரக்டா இவர் டிபியை கூப்பிட தெரியாது. ஏன்னா இவர் பைத்தான் ஆளு. அப்போ டிபியை கூப்பிடுறதுக்குன்னு பைத்தான்ல ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்கோம். அவர் யாரு? டிபியை கூப்பிடுறதுக்குன்னு பைத்தான்ல நம்ம ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கோம். டேபிள் கிரியேட் பண்றது அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னு பைத்தான்ல ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கோம். அவர் பேர் சொல்லுங்க. எம்ப்ளாயி அட்மினா?
அட்மின் அட்மின் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார்ல. அட்மின்ங்கிறவர் அவர் ஒரு கான்ட்ராக்டருங்க. அவர் எந்த வேலையுமே செய்ய மாட்டாரு. மாடல்ஸ் மாடல் தான் டிபிக்கு பொறுப்பு. அப்போ இவரு மாடலை போய் பிடிப்பார். இந்த views.py எங்க போவாரு? மாடல்ஸ்க்கு போவார். மாடல்ஸ்க்கு போய் எனக்கு டேட்டா வேணும்னு கேட்பார். அப்போ நான் முதல்ல எனக்கு இப்போ HTTP ரெஸ்பான்ஸ் வேண்டாம், அதனால அதை எடுத்து விட போறேன். அதை எடுத்து விட்டுட்டேன். இப்போ நான் எனக்கு என்ன வேணும்? என்னோட அப்ளிகேஷன்ல மாடல்ஸ் இருக்கு. அந்த மாடல்ஸ்ல இருந்து எனக்கு இம்போர்ட் பண்ணணும். இப்போ மாடல்ஸ்ல நான் என்ன பேர்ல கிளாஸ் வச்சிருக்கேன்? எம்ப்ளாயின்னு வச்சிருக்கேன். மாடல்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றேன். views.py எம்ப்ளாயி அப்படின்னு இம்போர்ட் பண்ணிட்டேன். புரியுதா? மாடல்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி அந்த மாடல்ஸ்ல இருக்கிற டேட்டாலாம் வேணும். இப்போ இந்த எம்ப்ளாயிங்கிறது என்னது? இந்த எம்ப்ளாயி இப்போ நீங்க ஃப்ரம் டாட் மாடல்ஸ் ஸ்பேஸ் இம்போர்ட் ஸ்பேஸ் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கீங்கல்ல, நீங்க இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கிற எம்ப்ளாயி கிளாஸா டேபிளா? இப்போ நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு. எம்ப்ளாயிக்குன்னு ஒரு டேபிள் இருக்கு, empap_employeeன்னு ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ நீங்க இம்போர்ட் பண்ணியிருக்கிறது எம்ப்ளாயி கிளாஸா, எம்ப்ளாயிக்கான டேபிளா? கிளாஸ். சூப்பர். எம்ப்ளாயி கிளாஸ். அந்த எம்ப்ளாயி கிளாஸை பிடிச்சிங்கன்னா அவர் போய் டிபில இருந்து எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவார். அதுக்காக தான் அவரை கூப்பிடுறோம். அப்போ views.py போய் மாடல்ஸ்ல இருக்கிற எம்ப்ளாயியை கூட்டிட்டு வரும். இப்போ எம்ப்ளாயி போய் எப்படி அவர்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு வருவாரு? இதுதான் கேள்வி. அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எம்ப்ளாயி கிளாஸ் வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம். இந்த எம்ப்ளாயி டிபியை எப்படி கனெக்ட் பண்ணுவாரு, டிபில இருந்து எனக்கு எல்லா டேட்டாவையும் எப்படி எடுத்துட்டு வருவாரு அப்படிங்கிறதுக்கான சின்டாக்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியாது. அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சுது. அந்த சின்டாக்ஸ் ஒண்ணுமே கிடையாது. உங்களோட எம்ப்ளாயின்னு உங்களோட கிளாஸ் நேம் இருக்கா, அந்த கிளாஸ்ல இது கிளாஸ். அப்போ கிளாஸ்ன்னு பேச ஆரம்பிச்சிட்டாலே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அப்போ கிளாஸ் முழுக்க நிரம்பி இருக்கிறது ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ எம்ப்ளாயி டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் வந்துடும். எல்லா டேட்டாவையும் இவர் எடுத்துட்டு வந்துடுவார். இது வந்து query பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். query செட்னு சொல்லுவாங்க இதை. சரியா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேணா. இப்போ views.py போய் மாடல்ஸ்ல இருக்கிற கிளாஸை கூட்டிட்டு வந்து உன்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குது. அதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இது. employee.objects.all அப்படின்னு கொடுத்து அப்படி வாங்குறத இவங்க டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த டேட்டாவை தான் நீங்க employee.htmlக்கு அனுப்ப போறீங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்ம வேலை முடிஞ்சுது. கரெக்டா? இந்த லைன் ஆட் பண்ணிடுறீங்களா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபுல் பிக்சருக்கு வந்துட்டோம். மாடல் வியூ டெம்ப்ளேட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு. இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் பண்ணது புரியுதா? இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, அப்போ அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? இப்போ எது வரைக்கும் பண்ணியிருக்கோம்? இப்போ views.py இருக்கு. views.py போய் எம்ப்ளாயிட்ட போய் உன்னோட எல்லா டேட்டாவையும் கொடு அப்படின்னு கேட்குது. அதுக்கான ஸ்ட்ரக்சர் சின்டாக்ஸ் தெரியாம இருந்தது, இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ எம்ப்ளாயி என்ன யாரை பிடிக்கும்? எம்ப்ளாயி போய் டிபியை பிடிக்கும். ஏன்னா எம்ப்ளாய்க்கு தான் டேட்டாபேஸ்ல டேபிள் நேம் என்னங்கிறதே எம்ப்ளாயி கிளாஸ்க்கு தான் தெரியும். அவர் தான் டேபிள் நேம் கொடுக்குறாரு, அவர் தான் எனக்கு என்னென்ன வேணுங்கிறதே சொல்றாரு, அவருக்கு தான் தெரியும். இப்போ views.py போய் எம்ப்ளாயிஸை போய் பிடிச்சிருச்சு, அதாவது மாடலை போய் பிடிச்சிருச்சு. மாடல்கிட்ட இருந்து பிடிச்சிட்டு கொண்டு வந்து டேட்டாவை கொண்டு வந்து வச்சிருச்சு. இப்போ நமக்கு மீதி இருக்கிற வேலை என்ன? இந்த வேலையை HTMLக்கு அனுப்பிச்சு விடணும். HTMLக்கு அனுப்பிச்சு விட நமக்கு தெரியும். கான்டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு டேட்டா அப்படின்னு போட்டு HTMLக்கு நமக்கு இதை அனுப்பிச்சு விட தெரியும். இப்போ அனுப்பிச்சு விட்டாச்சு. இப்போ டேட்டா இப்போ HTMLக்கு போய்கிட்டு இருக்கு. அதை HTML எப்படி ரெண்டர் பண்றது, இப்போ HTML அதை போய் எப்படி டிஸ்பிளே பண்றது, அந்த கண்டென்ட் தான் இப்போ நமக்கு தெரியாது. கரெக்டா? அந்த கண்டென்ட்டும் முடிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சது. அந்த கண்டென்ட் கொஞ்சம் பொறுமையா பாருங்க அந்த கண்டென்ட்டை. ஏன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஞ்சான்னு சொல்லுவாங்க, டெம்ப்ளேட் டேக்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ற HTML டேக் கிடையாது, இது வந்து ஜிஞ்சா டேக். ஜிஞ்சா டேக்ங்கிறது அந்த லாங்குவேஜ் JINJA, அந்த டெம்ப்ளேட் டேக்ஸ். இந்த பிரேசஸ்லாம் போட்டு இப்படி பண்றோம்ல, லோட் ஸ்டாட்டிக், 2-3 நாளா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு எம்ப்ளாயி லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணு, அவ்வளவுதானே உங்களுக்கு தெரியணும். எம்ப்ளாயோட டீடைல்ஸ் தானே டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டா? அப்போ அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எங்க உங்களுக்கு எங்க இருந்து employee.html வரீங்க? views.py இருந்து வரீங்க. views.py இருந்து வரும்போது நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க? அதுக்கு
உங்களோட டேட்டாவுக்கு இப்போ நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த டேட்டாவை நான் எப்படி அனுப்புறது? ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. இந்த இடத்துல டேட்டாவை என்ன உங்ககிட்டே நானே கேட்டேன்ல, கேட்டுட்டு இந்த தப்பை நானே பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. டேட்டான்னு வாங்கி வச்சிருக்கேன். டேட்டாங்கிறது query செட். எனக்கு இங்க கான்டெக்ஸ்ட் என்ன டேட்டா டைப்ல தான் அனுப்பணும்? டிக்ஷனரி சொல்லிட்டீங்க ஏற்கனவே, கரெக்டா? திரும்ப அதே கேள்வி தான் கேட்டிருக்கேன். அப்போ நான் முதல்ல ஒரு டிக்ஷனரி இங்க கிரியேட் பண்ணணும்ல. நான் அப்போ வந்து emp_dict அப்படின்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன். இந்த டிக்ஷனரியில நான் வந்து எம்ப்ளாயி லிஸ்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அந்த எம்ப்ளாயி லிஸ்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த எம்ப்ளாயி லிஸ்ட் எங்க இருந்து எனக்கு கிடைக்கிறாங்க? இதான் எம்ப்ளாயி. இதை நான் வேணா எம்ப் டேட்டான்னு வச்சுக்கவா? இதை எம்ப் டேட்டான்னு வச்சுக்கலாம். எம்ப் டேட்டா, எம்ப்ளாயிஸோட டேட்டா. அந்த எம்ப்ளாயிஸோட டேட்டாவை நான் ஒரு டிக்ஷனரியா அனுப்ப போறேன். அப்போ நான் இந்த எம்ப் டிக்ஷனரியை தான் அனுப்பணும், டேட்டாவை அனுப்பக்கூடாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 லைனை எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நான் இது மொத்தத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா நான் அடுத்த பாயிண்ட் போறேன். இப்போ இதுல அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டா, அதாவது இந்த emp_dictionary எனக்கு HTML ஃபைல்ல ரெண்டர் ஆகுது. அந்த அப்போ HTML ஃபைல்ல ரெண்டர் ஆகுதுன்னா இப்போ எனக்கு மொத்த டேட்டா வந்துடும். நான் ஒரு 10 எம்ப்ளாயோட பேரு, சேலரி, ஊரு எல்லாம் வந்துடும். எனக்கு அதை எப்படி HTML-ல நல்ல நீட்டா ப்ரெசென்ட் பண்றது? அந்த ப்ரெசென்ட் பண்ற கோடு தான் டேபிள். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டேபிள்ல தான் நான் வந்து டேட்டாவை கொடுக்க போறேன். அப்போ அந்த டேபிள்ல எப்படி டேட்டாவை கொடுப்பாங்கன்னா, எப்படிங்கிறத சொல்றேன். இந்த views.py என்ன அனுப்பிச்சு விடுது? emp_dict அனுப்பிச்சு விடுதா? கரெக்டா? இதுல இருந்து தான் நான் டேட்டாவை எடுக்கணும். எதுல இருந்து? என்னோட emp லிஸ்ட் இல்ல emp டேட்டா இருக்கா, அதுல இருந்து தான் நான் டேட்டாவை எடுக்கணும். நான் சொல்றது புரியுதா? இந்த emp டேட்டா தான் என்னோட டேட்டா. இந்த டேட்டாவை தான் நான் பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட். டெக்னிக்கலா பேசுறதா இருந்தா இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை தான் நீங்க ஒரு டிக்ஷனரிக்குள்ள வச்சிருக்கீங்க. அதை தான் அனுப்பிச்சு விட்றீங்க. அப்போ நான் இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறேன்? என்னோட ஸ்டாட்டிக். என்னோட ஸ்டாட்டிக்னா போய் அங்கேருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? என்னோட அந்த கோடில் இங்கே, அதாவது பிரேசஸ் பெர்சன்டேஜ், இது உங்களுக்கு புதுசு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னோட எம்ப் டேட்டால டேட்டா இருந்ததுன்னா, இஃப் எம்ப் டேட்டா பெர்சன்டேஜ் அப்படின்னா அதில் டேட்டா இருந்ததுன்னா அதை எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. எப்படி பிரிண்ட் பண்ணணும்? அந்த எம்ப் டேட்டால இருந்து எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? emp.emp_data. என்ன பேர் வச்சிருந்தோம்? எம்ப்ளாயி நேமா? நீங்க என்ன வச்சிருந்தீங்க? எம்ப்ளாயி நம்பர்னு ஒன்று வச்சிருந்தீங்க. இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இந்த டேபிள்லாம் கூட பின்னாடி சொல்றேன். எனக்கு இப்படி டேட்டா இருந்ததுன்னா நான் இப்படி தான் பிரிண்ட் பண்ணணும். எம்ப்ளாயி நேம் பிரிண்ட் பண்ணணும், எம்ப்ளாயி ஐடி, நம்பர், சேலரி, அட்ரஸ், இது 4ம் பிரிண்ட் பண்ணணும். இது 4ஐயும் என்ன ஸ்ட்ரக்சர்ல பிரிண்ட் பண்ண போறீங்கிறது உங்க இஷ்டம். நான் சும்மா டேபிள் சொல்றேன். எம்ப்ளாயி அட்ரஸ். ஏன்னா என்னோட எம்ப் டேட்டால தான் என்னோட டேட்டா எல்லாமே இருக்கு. அதை தான் நான் இங்கே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ண போறேன். புரியுதா? கரெக்டா? இங்க என்ன பேர்? நீங்க நான் எம்ப் டேட்டான்னு பேர் வச்சிருக்கிறத பார்த்துக்கோங்க. எங்க என்னோட views.pyல என்ன பேர் வச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓ, எம்ப் லிஸ்ட்டுங்க. எம்ப் டேட்டா இல்லை, எம்ப் லிஸ்ட். அந்த பேரை இங்கே வச்சுக்கோங்க. நான் எம்ப் லிஸ்ட் தானே அனுப்பிச்சு வைக்கிறேன். எம்ப் லிஸ்ட்னு போட்டு கீ வந்து எம்ப் லிஸ்ட் தானே, வேல்யூ தானே எம்ப் டேட்டா. அந்த எம்ப் லிஸ்ட்டை இங்கே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு இந்த கீயோட வேல்யூ, இந்த கீயோட வேல்யூ, இந்த கீயோட வேல்யூ, இந்த கீயோட வேல்யூ இப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். சரியா? இதை எப்படி பிரிண்ட் பண்றதுங்கிறது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சது. இதை நான் எப்படி பிரிண்ட் பண்றது? ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல இப்படி டேட்டா இருந்ததுன்னா இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையா எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. எப்படி? ஃபார் எம்ப்ளாயி இன் emp_list பெர்சன்டேஜ் இதை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒவ்வொரு டேட்டாவா நான் சும்மா இந்த இடத்துல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன், இல்லை ஒரு பேராகிராஃப் மாதிரியோ இல்லை பேராகிராஃப் ஒன்று பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது அலைன்மெண்ட் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இப்படி பண்ணால் பரவாயில்ல. சும்மா இப்போ டைம் ஆயிடுச்சு, அதுக்காக டேபிள்லாம் கிரியேட் பண்ணாமல் இப்படி கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். நீங்கள் H1 கொடுத்தீங்கன்னா H1ல அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்படி பிரிண்ட் பண்ணி காமிக்கும். மறந்துடாம, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, மறந்துடாம இங்க எல்லாம் ஃபாருக்கு வந்து எண்ட் ஃபார்லாம் உண்டு டேக்ஸ்ல. மறந்துடாம இந்த இடத்துல எண்ட் ஃபார்னு முடிச்சிடணும். எண்ட் ஃபார் பெர்சன்டேஜ் எண்ட் அப்படின்னு முடிச்சிடணும். இப்படி முடிச்சிட்டிங்கன்னா போதும். மறந்துடாம எண்ட் ஃபார் முடிச்சதுக்கு கையோட இஃப்பையும் முடிச்சிடணும். பெர்சன்டேஜ் எண்ட் இஃப் அப்படின்னு எல்லா கண்ட்ரோல் ஃப்ளோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் டேக்ல முடிக்கணும். இப்படி முடிச்சிட்டிங்கன்னா
நீங்க உங்களோட HTML ஃபைலுக்கு டேட்டாவை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இதை பண்ணிருங்க. இது emp list emp_list. சரியா? இதை டேபிள்ல பண்றது ரொம்ப நல்லது. வேணா டேபிள்ல ட்ரை பண்ணிருங்க. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாமா? நான் டேபிள்லயே பண்ணிடுறேன். டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிளை முடிச்சு வச்சிருவோம். இந்த இடத்துல எங்கேயாவது முடிச்சு வச்சிருவோம். டேபிளை முடிச்சு வச்சுட்டு இங்கே TH TR TD இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. நான் இந்த கோடை அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. TD இப்படி முடிச்சு வச்சா போதும். இந்த கோடை உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. டிஆரை இங்கே மறந்துடாமல் முடிச்சிருங்க. டேபிள் ரோ அவ்வளோதான். டிஆருங்கிறது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் இந்த நாளையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி காட்டுறீங்க. ஃபார் எம்ப்ளாயி இன் எம்ப்ளாயி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே எம்ப்ளாயி லிஸ்ட்டு கிடையாது, இங்கே எம்ப்ளாயி. ஒவ்வொரு எம்ப்ளாயியாக தானே எடுக்கிறீங்க, அதனால இங்கே எம்ப்ளாயி. சரியா? இந்த சேஞ்ச் என்னங்கிறது பார்த்துக்கோங்க. இந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இதுதான் இந்த கோடை அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட. இப்போ ரன் சர்வர் கொடுங்க. ரன் சர்வர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். ரன் சர்வர் அட்மின் ரன் சர்வர் கொடுத்து என்ன கொடுத்து பார்ப்பீங்க? இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கீங்க? எம்பேப் அப்படின்னு கொடுத்து பாருங்க. எம்பேப்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் பார்த்துடலாம். எம்பேப்னு கொடுத்தா employee.html உங்களுக்கு ரெண்டர் ஆகுதா ஸ்க்ரீனில்? 127.1:0.0.1:8000/empap. இல்லைங்க, இப்போ ரன் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. என்ன மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றீங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணிட்டோம்னு நான் நம்புறேன். என்ன ஸ்டெப்புன்னு யாராவது சொல்றீங்களா? ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். நீட் டு ஆட் URL. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். urls.py ஃபைலில் போயிட்டு நீங்கள் URL ஆட் பண்ணணும்ல. நீங்கள் மாடல் வியூ டெம்ப்ளேட் எல்லாம் முடிச்சிட்டீங்க, URLs மறந்து போயிட்டோம் பாருங்க. அப்போ URLs பண்ணிடுறீங்களா? urls.py ஃபைலில் போயிட்டு உங்களோட URL-ஐ ஆட் பண்ணிடுங்க. அதையும் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. urls.py ஃபைலை ஓப்பன் பண்ணி இங்கே போய் உங்களோட URL பேட்டர்னை முடிச்சிருங்க. அப்போ URL பேட்டர்ன் முடிக்கணும்னா வியூஸ் அப்படியே இம்போர்ட் பண்ணணும் மறந்துடாம. ஃப்ரம் என்ன பேருங்க வச்சிருந்தோம்? எம்பேப்பா. எம்ப்ளாயி அப்ளிகேஷன் ஃப்ரம் எம்பேப் இம்போர்ட் வியூஸா? இம்போர்ட் வியூஸ். இந்த வியூஸ் இங்கே கனெக்ட் பண்ணணும்ல, அதை பண்ணாமல் விட்டுட்டோம் நம்ம. அப்போ தானே அவுட்புட் பார்க்க முடியும். இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல என்ன பேர் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க நீங்கள், அவ்வளோதான். நான் சும்மா எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயின்னு எனக்கு 128,000/employeesனு கொடுத்தா எனக்கு இந்த வியூஸில் என்னங்க பேர் வச்சுருந்தோம்? வியூஸில் இருக்கிற இந்த எம்ப் டீட்டெயில்ஸ் வேணும். இதையும் கொடுத்துட்டு உங்களோட அவுட்புட் பார்க்கலாம். இப்போ எனக்கு ஏதோ ஒரு ரீசன்னால எம்ப்ளாயி வரல, வந்துச்சுன்னா நான் என்னோட ஸ்க்ரீன்லேயே அவுட்புட் காட்டலாம். உங்களுக்கு அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வருதா பாருங்க. இம்போர்ட் OS நேம் OS இஸ் நாட் டிஃபைன்ட்னா இம்போர்ட் OS மிஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். OSனா என்னன்னு கேட்குது, இம்போர்ட் OS கொடுக்காம மிஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். அவுட்புட் வருதா? அவுட்புட் வந்துச்சுன்னா சொல்லுங்க. அவுட்புட் எப்படி செக் பண்ணுவீங்க? இந்த URL கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற URL கொடுக்கணும். /employee 127.0.1:8000/employee அப்படின்னு கொடுத்தா நீங்கள் டேட்டாவை பார்க்க முடியுதா? டிபியிலேருந்து டேட்டாவை பார்க்க முடியுதா? யாராவது ஒருத்தர் 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். பார்க்க முடியுதா? இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சூப்பர், ஏபிள் டு சி. அவ்வளோதாங்க. இப்போ நான் என்னோட இதில் வராது. நான் வேணால் ஒரு இதை அப்டேட் பண்ணுவோமா?
மேனேஜ்மெண்ட் டாட் பை ஏதாவது திட்டுதா? இன்வாலிட் சின்டாக்ஸா? ஓ செட்டிங்ஸ் டாட் பையில் நான் கொடுத்துருந்தேங்க. நானுமே கொடுக்காம உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேனா? இம்போர்ட் ஓஎஸ் எதில் பண்ணியிருக்கேன்? அடடா, நான் வேற ஏதோ ஒரு ஃபைல் ஃப்ரம் ஓஎஸ்ஸா? இம்போர்ட் ஓஎஸ்ஸை நான் ஃப்ரம் ஓஎஸ்ன்னு உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுதான் உங்களுக்கு தப்பு காட்டுது. கரெக்டா? பழசில் ஏதோ ஃப்ரம் ஓஎஸ்ன்னு இருந்திருக்கு. அந்த மிஸ்டேக் தான் இங்கே நடந்திருக்கு. ரன் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு 127.: கொடுத்து பார்ப்போம். என்கிட்ட எந்த டேட்டாவும் இல்லை, நான் ஆட் பண்ணது. அதனால எனக்கு எதுவும் டிஸ்பிளே ஆகாமல் எரர் காமிக்கலாம். பேஜ் நாட் ஃபவுண்ட். எனக்கு எந்த டேட்டாவும் இல்லை. நீங்கள் டேட்டா ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் பார்க்கலாம். எம்ப்ளாயி இந்த எனக்கு எந்த டேட்டாவும் இல்லை. ஆனால் டிபி மாடல் லேர்னிங்கிறது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நான் எந்த டேட்டாவும் ஆட் பண்ணல. ஆனால் டிபி மாடல் லேர்னிங்கிற பேஜ் நேம்லாம் கரெக்டாக எனக்கு ரெண்டர் ஆயிடுச்சு. கோடு எதுவும் இல்லை. நான் வேணா ஒரு ஃபாருக்கு அப்புறமா ஒரு எல்ஸ் பார்ட் சேர்த்து இந்த இடத்துல அவுட்புட் காட்டலாம். உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சா? எங்கே இருக்கீங்க? வந்து விட்டது. ஏபிள் டு சி காட் அவுட்புட். யாருக்கெல்லாம் அவுட்புட் வந்திருக்கு டக்குன்னு சொல்லுங்கள், இந்த செஷனை முடிச்சிடலாம். அப்படி அவுட்புட் நிறைய பேருக்கு வரலன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா உங்களோட அவுட்புட் வச்சுட்டு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் இதை ஃபாலோ பண்ணணும்னா பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த செஷனை முடிச்சுட்டு நாளைக்கு வேற டாபிக் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக கேட்குறேன். அவுட்புட் வரலன்னா நம்ம நாளைக்கு உட்காந்து அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். அவுட்புட் நீங்கள் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலன்னா நாளைக்கு அந்த இஷ்யூவோட வாங்க. urls.py இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்களா? இதையும் நான் அனுப்பிச்சி வைக்கவா? இல்லைனா urls.py கொடுத்துட்டு உங்களோட ப்ரோக்ராமை ரன் பண்ணணும். அவ்வளோதான் பெண்டிங். எரர் என்ன எரர் தேன்மொழி உங்களுக்கு வருது? ட்ரைங் ஓஎஸ் எரர் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓஎஸ் எரர் அந்த பேஜுக்கு போய் பாருங்கள். செட்டிங்ஸ்.pyல நான் ஃப்ரம் இம்போர்ட் ஓஎஸ்ன்னு கொடுக்குறதுக்கு ஃப்ரம் ஓஎஸ்ன்னு கொடுத்துட்டேன். அதுதான் மிஸ்டேக். அதை டக்குன்னு ரெக்டிஃபை பண்ணிடலாம். சரிங்க, நம்ம நாளைக்கு வேணால் பார்க்கலாம்.